செய்தாலும் தட்சன் ஒரு யாகம் வளர்த்தார். அந்த யாகத்திற்கு சிவனை அழைக்கல. அந்த யாகத்திற்கு முதல், அதாவது அவிர்ப்ப பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவில் பாகம், அவிர்ப்ப பாகம் அப்படின்னு அதற்குரிய பெயர். அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கு தமிழில் விளக்கமாகவே சொல்லிடுறேன். இந்த பூர்ணாகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, அவிர்ப்ப பாகம்னு அர்த்தம். அது நீங்கள் பெருமாள் கோயிலையும் சரி, பிள்ளையார் கோயிலையும் சரி, அம்பாள் கோயிலில், ராமர் கோயிலில், கிருஷ்ணர் கோயிலில் நீங்கள் எங்கே யாகம் வளர்த்தாலும் கடைசியாக இந்த பூர்ணாகுதி என்பது அவ்வளவு நேரம் உட்கார்ந்து தான் எல்லா மந்திரமும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூர்ணாகுதி கொடுக்குற போது மட்டும் சிவாச்சாரியர் எழுந்திருப்பார், பட்டாச்சாரியரும் எழுந்து தான் இருப்பார். இது ஏன்னு யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. ஒன்றும் இல்லை, சிவபெருமானுக்குரிய உணவை மரியாதையோடு எழுந்து நின்று கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அதையெல்லாம் தொட்டு வணங்கிக்க, கண்ணில் ஒத்திக்கங்கோன்றது, வேற ஒன்றும் இல்லை, அதான் விஷயம். அப்போனா என்ன அர்த்தம்? அந்த பூர்ணாகுதி என்ற பொருள் யாருக்கு போய் சேருது? இறைவன் சிவபெருமானுக்கு உணவாக போய் சேருது. அது எங்கே யார் வளர்த்தாலும் சரி, எந்த கோயிலில் வளர்த்தாலும் சரி, எந்த இடத்தில் யாகம் நடந்தாலும் பூர்ணாகுதி சேர வேண்டியது சிவனுக்கு. இதை பெற்று கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். அவர் தான் கொண்டு போய் கொடுப்பார். சில இடத்துங்களில் நேரடியாகவே சிவபெருமான் வருவார். கூப்பிட்டா வருவார், கூப்பிடலன்னா எப்படி வர முடியும்? யோசிச்சு பாருங்க. அழையா வீட்டுக்கு நுழையாத போக முடியாது இல்லையா? கூப்பிடாத வீட்டுக்கு நம்ம எல்லாம் போக முடியாது. இறைவன் ஆயிற்றே, அதனால பார்த்தார், நம்மை அழைக்கல. ஆனால் அம்பாள் நினைக்கிறாங்க, மாமன் வீட்டில் மாபெரும் விழா நடக்கிற பொழுது மருமகன் இல்லைன்னா எப்படி? சரி சுவாமி, உங்களை கூப்பிடலன்னா பரவாயில்ல, நான் போய் புத்தி சொல்கிறேன். இந்த நாய்வால என்னதான் பெருக்கி தீட்டினா கூட அது என்ன பண்ண? எழுத்தாணியா ஆகாது. விவேக சிந்தாமணி சொல்லுது, நாய்வாலை பெருக்கி தீட்டினால் கூட அது என்ன ஆகாது? எழுத்தாணியா ஆகாது. அதை எதனாலையும் நிமித்த முடியாது. அவனுடைய குணம் அவ்வளவுதான். இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவனுக்கு இல்லை. அதனால பார்த்தார், அம்மா நீ போய் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், விட்டுடுன்னார். இந்த அம்மா கேட்காம போனா, நான் போய் சொன்னா எங்க அப்பா கேட்பார். 30 கோடி தேவர்கள் சொல்லி கேட்கல, நாராயணர் சொல்லி கேட்கல, பிரம்மதேவர் சொல்லி கேட்கல. அப்படி கேட்காதவர் இந்த அம்மா போய் சொன்னா மட்டும் கேட்டுருவார்? கேட்க மாட்டார். அதனால என்ன சொல்றாங்கன்னா, சரி கேட்காதவரை ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுடுமா. சரி நந்தியை நான் அனுப்புறேன், அவர் கொடுத்தா பார்ப்போம், கொடுக்கலன்னா போகட்டும். நந்தியை அனுப்பினார், அவர் கொடுக்க மறுத்துட்டார். இந்த அம்மா புத்தி சொல்லி வாங்குறேன்னு போனா, தட்சன் சொன்னா, நீ எனக்கு மகளும் அல்ல, அவன் எனக்கு மருமகனும் அல்ல. அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், அவன் பித்தன் பேயன், சுடலையில் ஆண்டியாக இருக்கின்றவன், பிணத்தின் சாம்பலை உண்கின்றவன், அவன் என் மருமகன? நான் தட்சபுரி, 7 உலகம் எப்படி இருக்குமோ அந்த உலகத்தை போன்று தட்சபுரின்னு தன் பெயர்ல ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணி அதை நான் ஆட்சி பண்றேன். இந்த பிரம்மா இருக்காரே, அவர் எனக்கு அடிமை. பிரம்மா வேற யாரும் இல்லை, அவங்க அப்பா. தட்சனுக்கு அப்பா தான் பிரம்மா. தட்சன் யாகம் வளர்க்கிறதே எதுக்குன்னா, பிரம்மா தொழிலை கேட்கறதுக்கு தான் யாகமே வளர்த்துட்டு இருக்கான். அப்போ யார் சொன்னாலும் கேட்காதவர், நீ போய் சொன்னாலும் கேட்க மாட்டான், வேண்டான்னு தடுத்தும் இந்த அம்மா புறப்படுறா. அப்போனா என்ன அர்த்தம்? இதுல இருந்து சின்ன ஒரு விஷயம், கணவர் பேச்சை கேட்கணும்னு ஒரு அர்த்தம். கைலாயத்திலேயே கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேட்டிருந்தா இந்த பிரச்சனைக்கே வந்திருக்காது. கேட்கலன்றதுனால தான் இப்போ பிரச்சனை. அப்போனா என்ன அர்த்தம்? கணவர் சொல்லை யார் கேட்கணும்? மனைவி கேட்கணும்னு அர்த்தம். ஆனால் இப்பெல்லாம் நாங்கள் கேட்குறோங்க, நீங்கள் ஏங்க அவ்வளோலாம் சொல்கிறீங்க? நாங்கள் கேட்காமலாம் இருக்க மாட்டோம், கேட்போம், கேட்டாலும் கேட்போம், கேட்கலனாலும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு காலம் கேட்டது போக இன்னைக்கு கணவன்மார்கள், எங்கள் அப்பா யார், என் மாமனார் பெண்ணை பெற்று தலையில் கட்டுவாருன்னு பார்த்தேன், பேயை பெற்று தலையில் கட்டிட்டார். எல்லா ஆண்களும் மனசுக்குள்ளே கும்பிட்றாங்க. வெளியில் சொல்கிறதுல பாவம், சொன்னால் அடுத்த வேளை டீ கிடைக்காது, டிஃபன் கிடைக்காது, நீயே 2 போய் ஊற்றி சாப்பிடுன்னுடுவா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதான் உண்மையான விஷயம். ஆனால் ஆணுக்கு பெண் அடங்கி நடக்கணும்ன்ற அந்த திருவிளையாடலை அவர் காட்டினார்.
இப்ப அந்த அம்மா போய் அறிவுரை சொன்னா கேட்கல. நீ எனக்கு மகளும் அல்ல, அவன் எனக்கு மருமகனும் அல்ல, சொல்லியாச்சு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணா, நீயும் அழிய கடவது, உன் யாகமும் அழிய கடவுதுன்ற சாபத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. அதற்கு பிறகு வீரபத்ர கடவுளும் பத்ரகாளியும் இருவரும் அங்கு தோன்றி அந்த யாகத்தை அடித்து தட்சனுடைய தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு, அதற்கு பிறகு அவர்களை சாந்த செய்வதற்காக சிவனும் பார்வதியும் அங்கு சென்று சாந்தப்படுத்தி வீரபத்ரருக்கும் பத்ரகாளிக்கும் திருமணம் முடிச்சு ரிட்டன் திரும்புறாங்க. இது பார்வதி கல்யாணத்துக்குனுடைய வரலாற்றுக்குரிய கதை. இப்ப இந்த தட்சனுடைய யாகத்தில் இந்த அம்மா கலந்து கொண்டு திரும்பி வந்த பிறகு ஒரு நிகழ்வு நடக்குது. என் பேச்சை கேட்காம நீ போன இல்லையா, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ தனியா ஏங்கிக்கோ, நான் தனியா ஏங்கிக்கிறேன். அப்போ என்னை விட்டுட்டு உங்களால தனியா ஏங்க முடியாதுன்னு இந்த அம்மா வாதம் பண்றா. சிவன் தனித்தே ஏங்கி கொள்ளும் இவர் சொல்றார். இப்படி வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அம்பாள் பஸ்மம் ஆயிட்டாங்க. இது ஒன்று இருக்கு. கடைசியா இறந்து போன உடலை இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப சக்தி இல்லைன்னா இவரால் இயங்க முடியாது, சிவன் மட்டும் தனியா இயங்க முடியாது. உடனே நினைச்சுக்காதீங்க சிவனை தாழ்த்துறோம்னு நினைக்க கூடாது. அவரால் இயங்க முடியாது என்பது கிடையாது, இயங்க முடியும். ஆனா உலகத்தவர்கள் நாளைய தினத்துல பெண்ணுக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சிவபெருமான் அந்த கோபத்தை எப்படி காட்டுவது என்று தெரியாம ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பை எடுத்து ருத்ர தாண்டவம் ஆடினார். ஆடிக்கிட்டே இருந்ததுனால பிரம்மாவுக்கு வேலை இல்லை, சிவனுக்கு. இப்போ சிவபெருமான் ஒரு பக்கம் ருத்ர தாண்டவம், ஒரு பக்கம் நாராயணருக்கு வேலை இல்லை, ஒரு பக்கம் யமனுக்கு வேலை இல்லை, சூரிய சந்திரர்களுக்கு வேலை இல்லை, 33 கோடி தேவர்களுக்கு வேலை இல்லாத பட்டதாரி. நீங்க நினைக்கலாம், என்னங்க அவர் என்ன ஒரு மணி நேரம் ஆடி இருப்பாரா அப்படிதானே மனசுக்குள்ள தோணும்ல, 1 மணி நேரம் ஆடி இருப்பாரா, அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா. நான் சொல்ற கணக்கு மட்டும் நீங்க குறிச்சுக்கணும், ஆனா திருப்பி நீங்க கணக்கு போட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். நமக்கு 365 நாள் கொண்டது, தேவர்களுக்கு ஒரு நாள். தேவ ஆண்டு காலத்தில் 60,000 ஆண்டு காலம் கடக்கணும், 60,000 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த 60,000 வருஷம் அப்படின்ற வர பொழுது அதுல 12,000 ஆண்டு காலம் வருகிற பொழுது, தேவ ஆண்டு காலத்துல 12,000 ஆண்டு காலம் வந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். பிரம்மாவுக்கு 4 ஆண்டாகி, ஆண்டு மாசமாகி, மாசம் வருடமாகி, வருடத்தில் 12,000 ஆண்டு காலம் கடந்தால் நாராயணருக்கு ஒரு பகல். அப்படி நாராயணர் ஆண்டு காலத்துல கணக்கு புரியுதா? ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். இதை கத்துக்கிறதுக்கே எனக்கு 20 வருஷம் ஆயிருக்குது. இதை கத்துக்கிறதுக்கே 20 வருஷம் ஆயிருக்குன்னா யோசிக்கணும். இதெல்லாம் கணக்கு. நமக்கு 365 நாள், தேவர்களுக்கு ஒரு நாள். தேவ ஆண்டு காலத்தில் 12,000 ஆண்டு காலம் கடந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். பிரம்மா ஆண்டு காலத்தில் 12,000 ஆண்டு காலம் கடந்தால் நாராயணருக்கு ஒரு பகல். நாராயண ஆண்டு காலத்தில் 12,000 ஆண்டு காலம் கடந்தால் சிவபெருமான் சிரிக்கிற நேரம். இந்த சிரிக்கிற நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு கதை முடிஞ்சிடுது. இவ்வளவு ஆயுள் யாருக்கு போகுது? நாராயணருக்கு போகுது, பிரம்மாவுக்கு போகுது, தேவர்களுக்கு போகுது. மனிதர்கள் எத்தனை தலைமுறை போனோம்னு நமக்கே தெரியாது. இவ்வளவும் கடந்து போகிற பொழுது சிரிக்கிற நேரத்துக்குள்ளேயே இவ்வளவு கதை முடிஞ்சு போகுதுன்னா அப்ப எவ்வளவு நேரம் அவர் ருத்ர தாண்டவம் ஆடி இருப்பாருன்னு ஒரு கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ நாராயணர் பார்த்தார், இது என்ன, இது இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் இறைவனுடைய கோபம் தனியில. அப்போ இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அவரால் அந்த சிந்தனையிலிருந்து வெளியில வர முடியாது. இந்த உடம்பு தலைக்கு மேல இருக்கு, ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கார், உடம்பு ஒன்னும் ஆகல. என்ன பண்ணலான்னு பார்த்தார், சக்கராயுதத்தை விடுத்து அறுத்து தள்ளுறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும் பொழுது அந்த உடம்பு வெடித்து சிதறியது. அப்படி சிதறி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு பாகம் விழுந்தது. சரி, இன்றைய தினத்துல இந்த திருக்காரணீஸ்வரருக்கு என்ன பாகம் விழுந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல இல்ல. எங்கெல்லாம் ஆலயம் இருக்கின்றதோ, அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, அம்பாளுடைய உடம்பிலிருந்து வெளிப்பட்ட உதிரம் எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் ஒரு ஆலயம் தோன்றி இருக்கு. அம்பாளுடைய உதிரம் எங்கெல்லாம் விழுந்ததோ அந்த இடத்திலெல்லாம், முக்கிய உறுப்புகள் விழுந்த இடத்திலெல்லாம் பெரிய பெரிய ஆலயங்கள்
உற்பத்தி ஆச்சு. ஆனால் இப்போ காரணீஸ்வரர் கோயில்லையும் அப்போ என்ன விழுந்திருக்குன்னு அர்த்தம்? அம்பாளுடைய உதிரம் ஏதோ சில துளிகள் இங்கே விழுந்திருக்குன்றதுனால. நான் இப்போ பிரகாரத்தை உள் பிரகாரத்தை தான் சுற்றினேன், வெளிப்பிரகாரம் சுற்றலை. உள்பிரகாரம் சுற்றிக்கிட்டு வரும் பொழுது நான் உள்ளே இருக்கக்கூடிய உற்சவர்களை பார்த்து கேட்டுட்டே வந்தேன் நாகராஜன் ஐயா கிட்ட, இதெல்லாம் எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கும்னு. கிட்டத்தட்ட உள்ளே இருக்கக்கூடிய சோமாஸ்காந்த கடவுள் 450 ஆண்டு காலத்திற்கு மேலே இருக்கும்னார். இங்கே இருக்கக்கூடிய சோமாஸ்காந்த கடவுள் கிட்டத்தட்ட 100 வருஷம். ஆனால் இதுக்கு முன்னதாக உள்ள ஒரு சோமாஸ்காந்த கடவுள் இருக்கார். நீங்கள் அந்த மூலையில் திரும்பும் பொழுது பார்த்தீங்கன்னா இருப்பார். அவருக்கு ஆயுள் காலம் 400 ஆண்டு காலத்திற்கு மேலேன்னார். கிட்டத்தட்ட 5 தலைமுறை கடந்திருக்கோன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த 5 தலைமுறையும் வணங்கிய ஒரு இறைவன் அங்க உள்ள இருக்கார். அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு நாட்கள் ஆகும்னு யோசித்து பார்க்கணும், எத்தனை அடியார் வணங்கி இருப்பார்னு யோசித்து பார்க்கணும். அப்போ இறைவனுடைய இடம் இப்போ இங்க இருக்கிறதுனால இந்த இடத்தில் ஏதோ ஒரு அம்பாளுடைய உதிர துளிகள் விழுந்திருக்கு. அதனால்தான் என்ன இருக்கு, ஆலயம் 400 ஆண்டு காலத்திற்கு மேல நிலைச்சிருக்குன்னு அர்த்தம். நான் இதுக்காக தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ கிட்டத்தட்ட எல்லா இடத்திலும் என்ன விழுந்திருக்கும், ஒரு துளியாவது உதிரம் விழுந்து இருக்கும். அதனால் அந்தந்த இடத்தில் விழுந்த இடங்கள் எல்லாம், அது சிவாலயமா இருக்கலாம், பெருமாள் கோயிலா இருக்கலாம், கிருஷ்ணர் கோயிலா இருக்கலாம், ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கலாம், அம்பாள் கோயிலா இருக்கலாம், முருகர் கோயிலா இருக்கலாம். ஆனால் அம்பாளுடைய உதிரம் விழுந்த அத்தனை இடங்களிலும் என்ன விழுந்திருக்கு, ஒரு ஆலயம் உற்பத்தி ஆகி இருக்கின்றது என்பதனுடைய பொருள் தான் இங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதிலிருந்து இப்போ முக்கிய பாகங்கள் விழுந்த இடம் ஒரு இடத்தையும் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். 51 சக்தி பீடம். இந்த 51 சக்தி பீடத்தில் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரே ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா, இந்த 51 சக்தி பீடத்திலும் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரம் அமைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகான் அவர் அமைத்து கொடுத்த, வழி வகுத்து கொடுத்ததுதான் இந்த 51 சக்தி பீடம். அந்த சக்தி பீடங்கள் எப்படி முதல்ல உருவாகியது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் வடக்கே இருக்கக்கூடிய பத்ரிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தில் தான் முதல்ல ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர பீடம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கொல்லூர் மூகாம்பிகையை முடிச்சுட்டு முதல்ல வடநாட்டு பக்கத்தில் எங்க பண்ணார், பத்ரிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தில் தான் முதல்ல பண்ணார். இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு சொல்லிட்டு நம்ம முதல் தலத்துக்கு போயிடலாம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் கோயில் மூடப்படும். பூஜை முடிச்சுட்டு மூடிடுவாங்க. பத்ரிநாத்ல 6 மாசம் தான் கோயில் திறந்திருக்கும், 6 மாசம் மூடிதான் இருக்கும் இந்த பத்ரிநாத் மட்டும். அப்போ மூடுகிற பொழுது கம்பளியால் விக்கிரகத்தை மூடி புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு ஒரு அங்குல திரி விளக்கிட்டு ஏற்றப்பட்டு மீண்டும் வந்து மூடிடுவாங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த ஆலயம் மூடிதான் இருக்கும். சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் தான் மீண்டும் திறப்பார்கள். அப்படி திறந்த உள்ள இருக்கக்கூடிய திரி என்னவா இருக்கும், எரிஞ்சிட்டு இருக்கும். அதே மாதிரி பூ என்று சொல்லக்கூடியது என்னவா இருக்கும், சிறிது கூட வாடி இருக்காது. காத்தால போட்டா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். காலையில் நீங்க பூஜை பண்ணும் பொழுது போட்டிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னு யாருக்காவது தெரியுமா, ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் கெடாது, அங்கே ஐஸ் கொட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த மலர்கள் மொத்தம் எப்படி இருக்கும், ஐஸ் கட்டியோடு சேர்ந்து அப்படியே இருக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு கிட்ட தான் அது அப்படியே அந்த ஐஸ் உருக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன ஆகும், என்னங்க நாங்கள்லாம் கூட ஃப்ரீசர் உள்ளர வச்சுருக்குறோம், ஆனால் அதெல்லாம் அழுகி போயிடுது இந்த பூக்கள் எல்லாம், ஆனால் இந்த பூ மட்டும் எப்படி அழுகி போகாமல் அப்படியே இருக்குது. ஒரு கேள்வி வருது இல்லையா, இது கரண்டில் தயார் பண்ணுற ஃப்ரிட்ஜி, அது தானா இறைவனா உற்பத்தி பண்ணுற ஐஸு. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இறைவனுடைய திருவருள் அதில் சேர்ந்திருக்கு. அதனால தான் அப்படி ஒரு
நிகழ்வு. 6 மாச காலம் ஒரு பூ கெட்டு போகாம இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. 6 மாத காலம் அந்த ஐஸ் கட்டியில கூட விளக்கு என்று சொல்லக்கூடியது அணையாமல் இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க. கெட்டு போகாம இருப்பது ஒரு விஷயம், இன்னொன்னு விளக்கு அணையவே அணையாம 6 மாத காலமும் எரிந்து கொண்டே இருக்கு. அந்த ஒரு விளக்கை தவிர மற்ற விளக்கு எங்கேயுமே அங்க கிடையாது. ஆனா அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெயை அந்த விளக்கே உருக்கி கொண்டு, அந்த ஐஸ்ல இருந்து உருக்கி கொண்டு அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்குன்னா இது ஒன்னத்திலேயே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எதுக்கு உண்டு? பத்ரிநாத் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டு. அதுல கொல்லூர் மூகாம்பிகை அதான் முதல் தலம். நமக்குரிய தலங்கள்ல முதல் தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொல்லூர் மூகாம்பிகை. இந்த அம்பாள் எப்படி தோன்றினாள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம இப்ப பார்க்க இருக்கின்றோம். ஆதி சங்கரர் என்று சொல்லக்கூடியவர் தான் முதல்ல இந்த கொல்லூர் மூகாம்பிகையை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி அதற்கு பிறகு ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்தார்கள். அங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு எல்லாருக்குமே முதல் தலம் கொல்லூர் மூகாம்பிகை தலம். அந்த தலம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த பீடத்தினுடைய பெயர் அர்த்தநாரி பீடம்னு பெயர். இதுதான் ஃபர்ஸ்ட் பீடம். அந்த அர்த்தநாரி பீடம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கலாம். இறைவனுடைய கருணையினால் பாண்டிய மன்னன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கோவலனுடைய சிலம்பு என்று சொல்லக்கூடியதை தவறான தீர்ப்பு, அவர் தவறா சொல்லல, அது திரித்து சொல்லப்பட்டது. அவனை கொண்டு வா அப்படின்னு தான் அவர் சொன்னார். குற்றவாளி இல்லையா, அவனை பார்க்கணும், அவன் என்ன தவறு செய்தான் என்பதை விசாரிக்கணும். அவனை கொண்டு வா என்பது இந்த மந்திரி காதல என்ன விழுந்தது? ஒரே வார்த்தை, ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்து மாறுச்சு. கொன்று வா, கொண்டு வா, கொன்று வா, ஒரே ஒரு எழுத்து. அதை சரியா காதல வாங்கியிருந்தாருன்னா மதுரை எரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். ஆனால் ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து மாறிய உடனே என்ன ஆயிடுச்சு? அவர் கொன்னுட்டார், வேற ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு மதுரையினுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா இதில் இருக்கக்கூடியது முத்து, இதில் இருக்கக்கூடியது மாணிக்கம் என்பது சொல்லிட்டு கடைசியில பாண்டிய மன்னன் நான் தவறான தீர்ப்பை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பவே உடனே மாண்டு விடுகிறார். இந்த அம்மாவும் மதுரையை எரிக்கிறாங்க. அந்த கண்ணகி தான் பகவதியாக இருக்கின்றாள். அந்த கண்ணகி தான் பகவதி. அவள் 12 நாள் தவம் இருக்கின்றாள். அப்படி தவம் இருந்த உடனே இறந்து போன கோவலன் தேரோடு தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து கண்ணகியை அழைத்து செல்லுகிறான். இதை அங்கிருக்கக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள். குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள். இதை உடனே மன்னனிடத்துல சொல்றாங்க, சேரன் செங்குட்டுவனிடத்துல சொல்றாங்க, ஐயா, அந்த மதுரையை எரித்த பெண்ணை நாங்கள் பார்த்தோம், அவர் கணவர் வந்தார், அந்த அம்மையாரை தேரோடு அழைத்து சென்றார். யோசிச்சு பாருங்க, அந்த தெய்வத்தை நாம வணங்கணும்ன்றாங்க. சேரன் செங்குட்டுவன் பார்த்தாங்க, சரி அந்த பகவதிக்கு நம்ம ஒரு கோயில் கட்டுவோம். கோயில் எல்லாம் கட்டியா, சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டினாங்க. கட்டி முடிச்ச உடனே என்ன ஆனது அப்படின்னா, அங்கே பூஜை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த பாண்டியனுடைய மகன் வந்தான், அடுத்த தலைமுறை, அங்க பாண்டியனுடைய வாரிசாக அவன் வரான். வந்தவன் என்ன பண்றான்னா பஞ்சம் தலை விரித்து ஆடுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்கள் அத்தனை பேரையும் தேடி கண்டுபிடிச்சு சிறையில வச்சு அடைச்சிட்டான். உங்களால தானே இந்த மதுரை எரிஞ்சதற்கு காரணம். ஏன்னா அவர்கிட்ட இந்த சிலம்பு திருடி வச்சது இவங்க. அதனாலதான் இன்னைய வரைக்கும் யாரும் இங்க இந்த ஜாதியை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த ஆச்சேரி தொழில் செய்யக்கூடியவர்களை ஒரு பெண் குழந்தை இல்லைன்னா ஒரு ஆண் குழந்தை வாழ்க்கை சரியிருக்காது. இந்த கண்ணகி கொடுத்த சாபத்தின் காரணமா இன்னைய வரைக்கும் அது தொன்று தொட்டு அப்படியே போயின்னு இருக்கு. இன்னைய வரைக்கும் அந்த ஆச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய பொற்கொள்ளர்கள் செய்யக்கூடிய வேலையில ஒரு பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையோ அல்லது ஒரு ஆண் குழந்தையினுடைய வாழ்க்கையோ, அந்த வாரிசுகள்ல ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைகளினுடைய வாழ்க்கை சரியிருக்காது.
இதை நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது இன்னைக்கும் இந்த வரலாற்றில் சொல்றதுனால அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இறைவனுடைய கருணையினால் இப்போ பாண்டிய மன்னனுக்கு அங்கே வறுமை வருது, மழை இல்லை, பொற்கொள்ளர்களை சிறையில் வச்சு அடைச்சிட்டார். இப்போ நகரை புதுப்பிக்கணும், மழை இல்லைன்னா எப்படி புதுப்பிக்க முடியும்? பசி பஞ்சம் பட்டினி எங்கே பார்த்தாலும் தலை விரித்து ஆடுது. அப்போ மந்திரி கிட்ட கூப்பிட்டு வச்சு கேட்டார், இதை எப்படி போக்குறதுன்னார். அந்த பகவதி என்று சொல்லக்கூடியவளை அங்க சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து அவர்களை வணங்கி வருகிறார்கள். அதனால சேரன் செங்குட்டுவன் எப்படி இருக்காங்க? மாதம் மும்மாறி மழை பெய்து செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். அந்த தெய்வத்தை நாமும் வர வைத்தால் நிச்சயமாக நாமும் நலம் பெறலாம். இதை யோசித்து பார்த்தாங்க. சரி, அப்படியா, எப்படி செய்யறது? நாமும் கோயில் கட்டலாமா? அங்க வருமானமே இல்லை, எங்கிருந்து கோயில் கட்டுறது? நாம கலசத்தை வைத்து மந்திரம் மூலியமாக ஆவாகனம் செய்து அந்த அம்மையார கலசத்துல வச்சு நிறுத்திடுவோம். இது ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் மனசுக்குள்ள. என்ன கேள்வி? கலசத்துக்குள்ள இறைவனை நிறுத்த முடியுமா? புதுசாக கோயில் கட்டியிருந்தாலும் சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி, முதல்ல என்ன பண்ணுவோம்? கலசம் வைப்போம். அந்த கலசத்துக்கு முன்னாடி யாகசாலை வைப்போம். அந்த யாகசாலையில் நமக்கு 4 வேதத்தை அந்தணர்கள் ஓதி ஓதி நெருப்பிலிருந்து நீருக்கு சென்று, நீருக்கிலிருந்து கோபுரத்துக்கு சென்று, கோபுரத்தினிடத்திலிருந்து மூலவருக்கு சென்று, மூலவர்கிட்ட இருந்து நமக்கு வருது. அதுக்கு ஒரு தர்பை புல் கொண்டு போவாங்க, ஒரு கயிறு போட்டு கொண்டு போவாங்க. யாகசாலையிலிருந்து எங்கே போகும்? கலசத்துக்கு போகும். கலசத்திலிருந்து எங்கே போகும்? கோபுரத்துக்கு போகும். கோபுரத்தின் இடத்துலேருந்து எங்கே வரும்? மூலவருக்கு வரும். மூலவர்கிட்ட இருந்து நமக்கு நேரடியாக வரும். அந்த தீர்த்தம் வாங்கி தலையில் தெளிச்சுப்போம். அப்போனா என்ன அர்த்தம்? கும்பத்தில் இருந்த இறைவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறான்? கருவறையில் இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த கலசத்திலேயே மந்திர கட்டுப்பாடு போட்டால் கலசத்திலேயே நிறுத்திடலாம். இன்னைக்கும் நிறுத்த முடியுமா? ஒரு கேள்வி இருக்கு எல்லாரும் மனசுலையும். நிறுத்த முடியும். அதுக்குரிய மந்திரம் எதில் இருக்கு? 4 வேதத்தில் இருக்கு. அந்த மந்திரம் தெரிந்தால் கலசத்திலேயே நிறுத்தி விடலாம். எந்த கடவுளாக இருந்தாலும் கலசத்துக்குள்ளரையே நிறுத்தி வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். இன்னைக்கும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்? இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் பெண்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. தினமும் அந்த கலச பூஜை பண்ணுவாங்க. இன்னைக்கும் உண்டா இல்லையா? அதில் அம்பாலை ஆவாகனம் செய்து, மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு இன்னைக்கும் என்ன பண்ணுவோம்? கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் நம்ம இடத்துல உண்டு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கலசத்தில் கொண்டு வந்து பாண்டியனுடைய மகனாக இருக்கக்கூடியவன் அதை நிறுத்திட்டான். இப்போ நிறுத்திய உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்க இப்போ மதுரையில் இருந்த பஞ்சம் எங்க வந்துட்டது? சேரன் செங்குட்டுவன் ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு வந்துருச்சு. இப்போ மழை இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போ ஆதிசங்கரர் அங்க உள்ள நுழையிறார். நுழைஞ்ச உடனே சேரன் செங்குட்டுவன் பாதை பூஜை செய்து, சுவாமி இறைவி இங்கு இல்லை. அப்படியா? அவர் ஞானத்தில் பார்த்தா தெரிஞ்சிருச்சு. அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்க இருக்கிறான்னு பார்த்தா 7 கதவுகளுக்கு பின்னாடி 7 கலசம் வச்சு உள்ள வச்சு பூட்டிட்டான். கோமலவல்லின்னு ஒரு அம்மா, அவ அம்பாள் பக்தை, அவளை காவலுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுட்டான். அம்மா இந்த கலசத்தை யாரும் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்களான்னு பார்த்துக்கோ. சரி, அந்த அம்மா பார்த்துட்டா. அந்த அம்மா உட்காந்துருக்கா காவலுக்கு. இந்த 7 கலசத்தை யாரும் தொடவும் கூடாது, பிரிக்கவும் கூடாது, வேற எதுவும் செய்யக்கூடாது. காவலுக்கு அந்த பெண் தெய்வத்தை உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆதிசங்கர் பாண்டிய நாட்டுக்கு எழுந்தருள்றார், மதுரைக்கு போறார். போனவர் சொல்லாம கொல்லாம போறார். அதாவது என்னன்னா, முன்னாடியே சொல்லி இருந்தா மேல தாளத்தோடு விஐபிகளை வரவேற்பது போல பூரண கும்ப மரியாதை செலுத்தி கூப்பிட்டு போயிருக்கலாம். இவர் சொல்லாம திடீர்னு போய் ஆதிசங்கரர் அங்க நிற்கிறார். பார்த்த உடனே பாண்டியனுடைய மகனுக்கு பார்த்த உடனே அதிர்ச்சி. சுவாமி சொல்லியிருந்தீங்கன்னா நான் பட்டத்து யானையை வச்சு அழைச்சிட்டு போயிருப்பேன், திடீர்னு வந்திருக்கிறீங்க. பாத பூஜை பண்ணார், அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போன உடனே மந்திரி சொல்றார், அவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு தெரியலன்னார்.
சுவாமி எனக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு ராஜான்னார். இவர் எதுக்குன்னார்? பகவதியை கூட்டு போகிறதுக்குன்னார். எதுக்கு? பகவதியை கூட்டு போகிறது. ஆமாம், நாம் கலசத்தில் அடைச்சது அவங்களுக்கு எப்படி தெரியும்? முக்காலமும் உணர்ந்த மகானவர், அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி, இப்போ என்ன செய்வது? உடனே அடைச்சிட்டு போயிட்டா நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாதே. நீங்கள் என்ன பண்ணுங்க சுவாமி, நீங்கள் வந்த களைப்பு தீரணும். ஏன்னா நடந்தது அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனை எடுத்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக்கிங் பண்ணால் நேராக அங்கே போய் காரில் இறக்கி விட்ட உடனே ஃப்ளைட்டை ஏறி அப்படி போய் ஒரு செகண்டில் இறங்குற மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் பயணம் எப்படி? எந்த இடத்துக்கு போனாலும் நடை பயணமாகத்தான் போயாகணும், வேற வழி கிடையாது. அதனால இவர் நடை பயணமாக போயிருக்க. சுவாமி, வந்த களைப்பு தீர வேண்டும், சிறிது நேரம் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களை காலையில் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல ஆதிசங்கரரை விட்டுட்டாங்க. இரவு 12 மணி. இந்த கோமலவல்லி 7 கதவையும் பூட்டி சாவியை இடுப்பில் சொருவிட்டு பத்திரமா வச்சுட்டு படுத்துன்னு இருக்கா. உள்ள பேச்சு குரல் கேக்குது. சாவி துவாரத்தின் வழியா எட்டி பார்க்கிறா. யார் பேசுவாங்க? எட்டி பார்த்தா ஆதிசங்கரர் அம்பாலோட பேசின்னு இருக்கார். பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாவி துவாரத்தின் வழியா அப்படி கையை கட்டிட்டு பயந்து நடுங்கி போய் நிற்கிறார். சாவி இடுப்பில் இருக்குது, வச்சது வச்சபடியே இருக்கு. ஆனால் எப்படி இவர் உள்ளே போனாருன்னு தான் தெரியல. ஆனால் யாருக்கிட்டேயோ பேசின்னு இருக்கார், ஆனால் யாருக்கிட்ட பேசுகிறாருன்னு தான் தெரியல. இவர் குரல் கேட்குது, அந்த குரலும் கேட்குது, ஆனால் உருவம் மட்டும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்தா, சரி அவர் வெளியில் வந்தவன் அவர் காலை கெட்டியாக பிடிச்சிவோம். அந்த காலத்து அடியார், இந்த காலத்து அடியார் இல்லை, அந்த காலத்து அடியாரை கெட்டியா பிடிச்சோன்னா. அதனாலதான் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. தொண்டருக்குள்ள யாருக்குள்ள அடக்கம்? சிவபெருமானே தொண்டர்தம் உள்ளத்துக்குள் ஒடுங்கிட்டார். அதனால இறைவனே உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறார். அதனால இவர் காலை பிடிச்சா நாமளும் அந்த அம்மாவை பார்த்துடலாம். அவர் மட்டும் பார்க்கறாருல்ல, நாமும் பார்க்க வேண்டாமா அம்பாலை? இந்த கோமலவல்லிக்கு அம்பாலை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசை. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சா, எப்படா வருவாருன்னு வெளியில வந்த உடனே கெட்டியா பிடிச்சிட்டா காலை. அம்மா, யாரு கண்ணுக்குமே நான் தெரியலையே, உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சேன்? ஆதிசங்கரர் சொன்னார், நான் யாரு கண்ணுக்குமே தெரியலையே, உன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சேன்? சுவாமி, பண்டை தவம். என்ன தவம்? பண்டை தவம்னா யாருக்காவது புரிஞ்சுதா? முன் ஜென்மத்து தவம். இப்போ நீங்கெல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கீங்க, கதை கேட்கல, என்ன பண்றீங்க? தவம் செய்கிறீங்க. என்ன கேட்டால் இப்போல்லாம் தனியாக போய் காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக எடுத்து சுக்கிலத்தை மீண்டும் உள்நாக்கு வழியாக சாப்பிட்ற காலமெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு ஆயுளையும் இறைவன் இப்போ கொடுக்கறதில்ல. இப்போ எப்போ வேணாலும் சீட்டி கிழிப்பார், அது எப்போ என்னன்னே தெரியாது. கொரோனாவில் எவ்வளோ பேரை சீட்டு கிழிச்சாருன்னு சொல்லி கணக்கில் இல்லாத போயிடுச்சு. அதனால் எப்போனாலும் யாருக்குனாலும் சீட்டு கிழிப்பார் யமன், சொல்ல முடியாது. ஆனால் இருக்குகின்ற நாட்கள்ல எவ்வளவு நேரம் இறைவனுக்காக ஒதுக்குறோம், அதான் தவம், வேற ஒன்றும் இல்லை. இந்த 1.5 மணி நேரம் நம்ம தவம் பண்ணிட்டு இருக்கிறோம் காரணீஸ்வரர் ஆலயத்தில் 33 கோடி தேவர்களோடு சேர்த்து. நீங்க நினைக்கிறீங்க நீங்க மட்டும்தான் உட்கார்ந்துருக்கீங்க, இல்லை, இந்த 33 கோடி தேவர்களும் இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆஹா, 51 சக்தி பீடமாமே, நாமளும் உட்கார்ந்து கதை கேட்போம் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன நமக்கு தெரியல, அவங்க எதிர்த்தாப்புல இருக்காங்களா பக்கத்தில் இருக்காங்களான்னு தெரியல, அவ்வளவுதான். இறைவனுடைய கருணையினால் இப்ப ஆதிசங்கரர் சொன்னார், அம்மா உனக்கு என்ன வேணும்? என் காலை விடு, உனக்கு என்ன வேணும்? சுவாமி, நீங்க பார்த்த அம்மாவை நானும் பார்க்கணும், கருணை பண்ணுங்க. அம்மா அவ எனக்கே காட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. என்ன சுவாமி சொல்றீங்க? இல்ல, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து நித்திய பூஜையை செய்து கொண்டிருந்த சேரன் செங்குட்டுவனை விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கின்றாயே என்று நானும் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னா, பூஜை பண்ணி மந்திரம் சொன்னா எங்க வேணாலும் கூப்பிட்டா வர்றதானே என் வேலை, கூப்பிட்டா வர வேண்டிய வேலை என் வேலை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். பாண்டவர்கள் சூதாடுறதுக்கு தர்மன் உட்கார்ந்தான், பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார் கிருஷ்ணர், ஆனா யார் கண்ணுக்கும் தெரியல. ஒரு முறையாவது என்னை கூப்பிட மாட்டானா? கோவிந்தா, நாராயணா, பரந்தாமா, வாசுதேவா கூப்பிட மாட்டானா? கூப்பிட மாட்டானா? கூப்பிட மாட்டானா? கடவுள் காத்துட்டு இருக்கார். இந்த காலை மாத்தி அந்த கால், அந்த கால் மாத்தி இந்த கால், பதட்டப்படுறார்.
அப்ப துரியோதனன் ஒரு வார்த்தை சொன்னா, எனக்கு பதில் எங்க மாமா ஆடுவார். இப்ப சந்தோஷப்படுறார் கிருஷ்ணர். ஆஹா, தர்மர் எனக்கு பதில் எனக்கும் ஒரு மாமா இருக்கார், எங்க மாமா ஆடுவார்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்து சந்தோஷத்தில் நின்று கொண்டிருக்கிறார் பக்கத்தில் கிருஷ்ணர். ஆனா தர்மர் என்ன சொல்லல, நினைவில் கூட நினைக்கல, நாவில் கூட நினைக்கல, மனதார நினைக்கல. அப்பையும் இறைவன் விட்டு விடவில்லை. யோசிச்சு பாருங்க, அப்பையும் இறைவன் விடல. அப்பையும் என்ன பண்றாரு தெரியுமா, இந்த கழுத்துல எத்தனையோ ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார். என்ன மகாராஜா இல்லையா தர்மராஜா? எதற்கு? இந்திர பிரசத்தனுடைய நாட்டினுடைய திக்விஜயம் செய்து சாம்ராட் பட்டம் பெற்று ராஜசுய வேள்வி செய்த ஒரே ஒரு பெருமான் தர்மராஜா. அதனால என்ன பண்றாருன்னா, எக்கச்சக்கமான கழுத்துல மாலை போட்டு. ஆனா முதல் சந்திப்புல கழுத்துல ஒண்ணும் கிடையாது. தர்மராஜாவும் கிருஷ்ணரும் சந்திக்கிற பொழுது தர்மராஜா கழுத்துல ஒண்ணுமே கிடையாது. கிருஷ்ணர் வந்திருக்கிறாமன்னு ஓட்டமா ஓடி வந்து கட்டி அணைக்கிறார். என்னடா இந்த நாட்டினுடைய ராஜா, வருங்கால ராஜா, ஒரு பாண்டிவனுடைய மகன், கழுத்துல ஒரு மாலையும் போடலையேன்னார். சுவாமி, உங்களை பார்க்கணுன்ற அவசரத்துல ஓடி வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்லைன்னார். அப்போ முதல் சந்திப்புல முத்தாரத்தை கைட்டி போட்டார் கிருஷ்ணர். அதை குளிக்கிற பொழுது கூட தர்மர் கைட்டியது கிடையாது, படுக்கும் பொழுது கூட அந்த முத்தாரத்தை கைட்டியது கிடையாது. ஆனா இப்போ முதல் முறையா சூதாடுகிற பொழுது முதல்ல எதை கைட்டுறாருன்னா அதை தான் கைட்டி வைக்க போறார். இப்ப இங்கிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முத்தாரத்தை தொட்ட அடுத்த வினாடி இப்ப நினைவு யாரு வரணும்? இது நானும் கிருஷ்ணரும் முதல் சந்திப்பில், எனக்கு முதல் சந்திப்பில் இறைவன் கொடுத்த முத்தாரம் என்கின்ற கிருஷ்ணருடைய நினைப்பு யாருக்கு வரணும்? தர்மருக்கு வரணும். ஆனா இவர் என்ன நினைக்கிறார்? கைட்டி வச்சார், முத்தாரத்தை வைக்கிறேன், முடிஞ்சு போச்சு அதோட. ஆனா இது யார் கொடுத்ததுன்னு மனசுல ஒரே ஒரு செகண்ட் கிருஷ்ணரை நினைத்திருந்தால் அந்த முத்தாரத்தின் மேல உட்கார்ந்து கிருஷ்ணர் உட்கார்ந்து இருப்பார், வெற்றி தர்மருக்கு வந்துருக்கும். ஆனா யார் நினைக்கல? தர்மர் நினைக்கல. இப்ப குற்றம் யார் பேர்ல? தர்மர் பேர்ல, கிருஷ்ணர் பேர்லன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் காத்துட்டு இருந்தார், கூப்பிடல. இப்ப என்ன பண்ண முடியும்? அழைக்காத இடத்திற்கு நான் போக முடியாது இல்லையா? அதை தான் இங்கேயும் அம்பாள் சொன்னாங்க ஆதிசங்கரர்கிட்ட. என்னன்னு? என்னை அவன் ஆவாகனம் செய்தான், என்னை மந்திரத்தின் மூலியமாக அழைத்தான், நான் இங்கே வந்து கலசத்தில் எழுந்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன கூப்பிட்டாலும் நானும் வரேன், நீங்க கூப்பிட்டாலும் நான் வரேன், நான் யார் கூப்பிட்டாலும் வர்றதுக்கு தானே இருக்கேன். அப்பனா இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் கூப்பிட்டாலும் வருவாங்கன்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம், விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், கடவுள் நமக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார், சோதிக்கிறார். அப்படி இல்லை. கார்ணீஸ்வரர் சிலை உள்ள இருக்கு, இப்போ உற்சவர் சிலை இவ்வளவு இருக்கு, எத்தனையோ அணிகலன்கள் நாம் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இது என்னைக்காவது அந்த பூஜை அறைக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்லை. ஆனா அந்த சிலை செய்வதற்கு உருக்கி அதில் செம்பு சேர்த்து அனைத்து ஐம்பொன்களையும் சேர்த்து உருக்கி அதை அச்சில வாத்து அதை செய்ய வேண்டிய முறை பிரகாரம் செய்த உடனே அதை எவ்வளவு பேர் கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த சிலை எவ்வளவு வழி தாங்கி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நாமெல்லாம் எங்க இருக்கோம்னு அர்த்தம். துன்பம் அதிகமாக வருதுன்னா இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கோன்னு அர்த்தம். துன்பமே இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு அர்த்தம்? இறைவனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்காங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை, விஷயம் இவ்வளவுதான். இறைவன் கிட்ட இருக்கிறோம். ஏங்க நம்ம பிள்ளைய தாங்க நாம் கண்டிக்க முடியும், ஊராம் பிள்ளைய போய் கண்டிக்க முடியுமாங்க? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய போய் நம்ம கண்டிக்க முடியுமா? நம்ம பிள்ளைய தானே நம்ம கண்டிக்க முடியும். அப்போ அவருக்கு நாம பிள்ளையா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கண்டிஷன் பண்றாரு, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆதிசங்கரர் அழைத்த அடுத்த வினாடி அப்போ ஒரு வார்த்தை சொல்ற அம்பாள், சுவாமி என்னுடைய சலங்கை ஒளியினுடைய சத்தம் முன்னாடி போகும், நீங்க பின்னாடி வரணும். இப்போ கோமலவல்லிக்கிட்ட ஆதிசங்கரர் இந்த கதையை சொல்றார். அம்மா எனக்கே இப்படிதான் சொல்லிக்கிறான் அந்த அம்மா, சத்தம் மட்டும்தான் கேட்குமா, உருவம் காட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. எங்க போய் நீங்க நிக்கிறீங்களோ திரும்பி பார்க்குறீங்களோ அங்க நான் நின்றுடுவேன்னு சொல்லியிருக்கா. அதனால நீ எனக்கு பின்னாடி வா, நான் அவளுக்கு பின்னாடி நான் போறேன், ரெண்டு பேரும் போவோம், எனக்கு எங்க காட்சி கொடுக்குறாளோ அங்க உனக்கும் காட்சி கொடுப்பா. இதை சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அங்கிருந்து புறப்பட்டாங்க.
அந்த அம்பாளுடைய ஒளி விடியற காலை 4:30 மணிக்கு அந்த சத்தத்தோடு சலங்கை ஒளியோடு கொலுசு சத்தம் முன்னாடி போகுது. ஆதிசங்கரர் பின்னாடி போகிறார், இந்த கோமலவல்லி அதுக்கு பின்னாடி போறாங்க. போயிட்டே இருந்த அந்த காடு மலை கடந்து 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 மதுரையம்பதியிலிருந்து கொல்லூர் வரைக்கும் போயிட்டே இருக்காங்க. இந்த இரவு பகலாக நடந்ததுல ஆதிசங்கரர் உருவம் அவர் ஆத்ம ஞானி. அதனால அவருக்கு எவ்வளவு துன்பம்னாலும் அவருடைய உடம்பு தாங்கி கொள்ளும். ஆனா இவ சாதாரண பக்தை, அம்பாளுடைய சாதாரண பக்தை. இவளால அதிகமாக தாங்க முடியல. தாங்க முடியாத பொழுது இந்த கால் இடறி கீழே விழுந்த உடனே அம்மான்னா, அடுத்த வினாடி பகவதி என்ன பண்ணா, ஐயோ என் குழந்தை விழுந்துருச்சேன்னு ஆதிசங்கரர் திரும்பி பார்த்தார். அங்க அம்பாள் மடியில கோமலவள்ளி உட்கார்ந்துட்டா. அடுத்த வினாடி இப்போ அம்மா நீ தான் தாங்கி பிடிச்சிட்டியே, வா போலாம். நான் உனக்கு நிபந்தனை என்ன சொன்னேன்? அம்மா நான் திரும்பி பார்த்தா நீங்க அங்கேயே தங்கிடுவீங்கன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் திரும்பி பார்த்தீங்க? இல்ல அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு பின்னாடி ஒரு பெண் குழந்தை வந்துட்டு இருந்தாலே அவளுக்கு ஏதோ ஆபத்தோன்னு நினைச்சு நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா அடுத்த வினாடி இங்க நீங்க மடியில அவளை தாங்கி பிடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், இங்கதான் நான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக பஞ்சம் தீரும், என்னை வழிபாடு செய்ய சொல் என்று சொன்ன உடனே அங்கேயே கொல்லூர்ல மூகாம்பிகை என்கின்ற நாமத்தோடு யாரு அம்பாள் அர்த்தநாரி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தநாரி பீடம் தான் கொல்லூர் மூகாம்பிகை. சரி, ஏன் இவளுக்கு மூகாம்பிகை என்கின்ற திருநாமம் வந்தது அதுவும் தெரியணும் இல்லையா? கொல்லூர்ல அவள் அம்பாளுடைய பெயர் கோமலவல்லின்னு தான் முதல்ல இருந்தது. கோமலவள்ளி, ஏன்னா அந்த பக்தைக்காக தானே அந்த அம்பாள் அங்க தங்கினாங்க. அதனால கோமலவள்ளி தாயார்னு ஒரு பெயர் உண்டு. ஆனா மூகாம்பிகை என்கின்ற ஒரு பெயர் வரணுமே, அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒரு என்ன தோணும் இல்லையா? அதுக்கு ஒன்றும் இல்லை. அர்ஜுன பெருமான் 5 ஆண்டு காலம் தவம் செய்தார் இல்லையா? எப்போ? மகாபாரத காலத்தில் பாசுபதத்தை வேண்டி காட்டுக்கு சென்ற பொழுது 5 ஆண்டு காலம் உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் கூட பருகாமல் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி காற்றை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு ஒரு காலை மடக்கி ஒரு காலில் ஊன்றிக்கொண்டு என்ன பண்றார்? இமயமலையில நின்று கொண்டு தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருக்கின்ற பொழுது 5 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற தோழிமார்கள் சொன்னாங்க, அம்மா ஒரு குழந்தை இந்த மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கு, ஏனோ இன்னும் சிவபெருமான் காட்சி கொடுக்கல. அம்பாள் போய் சொன்னா, 1000 தந்தை ஒரு தாய்க்கு சமம், ஏற்கனவே சொல்லி வச்சாங்க பழமொழி. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஈவு இறுக்கம் இருக்கா? மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு மனம் என்று ஒன்று இருக்கா? என்னைக்கு இவ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாளே, ஏனோ தெரியல இந்த மாதிரி பேசுறாளம்மா, என்னாச்சு? எப்பயும் காத்தால பூஜை பண்ணுவேன், மத்தியானம் பூஜை பண்ணுவேன், இன்னைக்குன்னு பார்த்து 12 மணிக்கு ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு, என்ன விசேஷமோ தெரியல. அதனால காட்சி கொடுத்த இறைவன் கேட்டார், அம்மா என்னன்னார். சுவாமி, இந்த உலகத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் யாருடைய குழந்தைகள்? ஏன் நம்ம குழந்தைங்க தான். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒன்றும் நம்ம குழந்தையாக நினைப்பதாக தெரியலையே, ஏம்மா அப்படி சொல்றேன்? இந்த பாண்டவர்களில் நடுவராக இருக்கக்கூடிய பெருமான் யார்? அர்ஜுனன். அவன் 5 ஆண்டு காலம் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் கூட பருகாமல் காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு. மூக்கு வழியா போன பாம்பு காது வழியா வருதான். வருமானு ஒரு யோசனை, வருமானு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். தன்னை மறந்து நிஷ்டையில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எது நடந்தாலும் இந்த உடம்புக்கு தெரியாது. ஏன்? இந்த மனம் எங்க இருக்கு? இறைவன் பால் இருப்பதனால நமக்கு என்ன தெரியாது? இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அங்க இருக்கிற காட்டெருமை எல்லாம் இது பாறையோ என்று நினைத்து முதுகுல உரசிட்டு போகுது, தெரியாது. ஏன்? இவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சில பேர் சொல்லுவாங்க ஓம் நமச்சு ஓம் நமச்சு ஓம் நமச்சு ஓம் நமச்சு ஓம் நமச்சு ஓம். ஏதாவது புரியுதா?
நீங்க உச்சரிக்கக்கூடிய மந்திரம் தெளிவாக ஓம் என்கின்ற சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த செவியில் போய் கரெக்டா பிழையில்லாமல் விழணும். அப்படிதான் நீங்க மந்திரம் சொல்லணும். மந்திரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி 4 வேதத்தை நான் சொல்லல. எதை? சிவாய நம என்று சிந்தித்திருக்கக்கூடிய அந்த சிவாய நம பஞ்சாட்சர மந்திரம் சொல்ற பொழுது, நாராயண மந்திரம் சொல்லுகிற பொழுது, முருகநாமத்தை சொல்லுகிற பொழுது, காதல போய் விடுகின்ற பொழுது பிழையில்லாமல் அந்த நாமம் விடணும். யார் காதல? கேட்கிறவங்க காதல நான் சொல்ல வரல, சொல்லக்கூடியவர்கள் காதில் விடுகிற பொழுதே என்ன விடணும்? பிழை இல்லாமல் விடணும் அப்படின்னு அர்த்தம். முழுமையா விடணும்னு அர்த்தம். சில பேர் அவசரமா சொல்லிட்டு ஓட்டமா ஓடுற காலம்லாம் உண்டு. அதனால தான் நமக்கு ஆயுள் கடவுள் பாதியாவே குறைச்சிட்டார். அப்போ இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப சிவபெருமான் புறப்படுறதுக்கு நேரம் இன்னும் வரலமான்னார். எப்ப சாமி நேரம் வரும்? அது எப்ப வரும்? குழந்தை இறந்ததுக்கு பிறகுதான் வருமா? அப்படி ஒரு அப்பா அம்மா தேவையா? ஏன் பார்வதி இவ்வளவு கோபமா பேசுற? இல்லை சுவாமி, குழந்தை மூக்கு வழியா பாம்பு போகுதாம், காது வழியா பாம்பு வருதாம், எல்லா மிருகங்களும் உரசி விட்டு போகுதாம். குழந்தை 5 வருஷமா அன்ன ஆகாரம் எதுவும் இல்லை, காற்றை மட்டுமே சுவாசித்து ஒரு பிள்ளை தவம் செய்கிறான். உங்களுக்கு ஈவு இரக்கம் இல்லையா? அப்பவே சொன்னார்கள், 1000 தந்தை ஒரு தாய்க்கு சமம். என்னதான் இருந்தாலும் அழுதா பால் கொடுக்கறது அம்மா தான். அப்பா என்னன்னுவார், அது ஏண்டி அப்படி கத்துதும் பார், அதனால நீங்க அப்பா தான், அம்மா கிடையாது. உடனே சிரிச்சார் சிவபெருமான். நீ ஒன்றும் கவலைப்படாதமா, சீக்கிரம் நாள் நெருங்கிட்டு இருக்கு. துரியோதனன் சொன்ன, மூகாசுரன் என்று சொல்லக்கூடியவனை, பன்றியினுடைய வடிவம் அவன். மூகாசுரன் என்ன அர்த்தம்? பன்றி வடிவம். அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு மூகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் அர்ஜுன பெருமானை கொல்லும் பொருட்டு துரியோதனன் ஏவி விடுகின்றான். அப்படி ஏவி விட்ட பொழுது அந்த மூகாசுரனை வேடுவச்சியாக அம்பாள் ஒரு பக்கம், முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவரை இடுப்புல கருப்பனாக தூக்கி கொண்டு வேடர் குலத்து தலைவனாக சிவபெருமானும் புறப்பட்டு கைலேங்கிரியில் இருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அந்த மூகாசுரனை வதம் செய்த இடம் கொல்லூர் மூகாம்பிகை. மூகாசுரனை வதம் செய்துட்டு எங்க வந்து தங்குறாங்க? கொல்லூர்ல வந்து தங்குறாங்க. மூகாசுரனை வதம் செய்த அம்பிகையினுடைய திருநாமம் மூகாம்பிகை. அவனை வதம் பண்றதுக்காகத்தான் அந்த அம்மா எங்க வந்து தங்கினா? கொல்லூர்ல வந்து தங்கினாள். இதுதான் முதல் பீடம். அந்த முதல் பீடம் தான் எங்க இருக்கு? கர்நாடக மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கர்நாடக மாநிலத்திற்கும் கேரளாவிற்கும் சென்டர் பகுதியில் இருக்கு. இந்த பக்கமும் இவங்களும் வணங்குவாங்க, அந்த பக்கம் அவங்களும் வணங்குவாங்க. பகவதி என்று சொல்லக்கூடிய நாமத்தோடு கண்ணகி தான் பகவதி அம்பாலாக வந்து அந்த கொல்லூர் மூகாம்பிகை தலத்தில் குடியிருக்கின்றாள் என்பது ஐதீகம். என்ன, பத்தினி தெய்வம் அல்லையா, அதனால அவள் தான் பகவதியாக குடியிருக்கின்றாள். இது முதல் தலம். கர்நாடக மாநிலத்திற்கும் கேரளத்திற்கும் நடு சென்ட்ரல்ல இருக்கு கொல்லூர் மூகாம்பிகை. இங்கதான் முதல்ல அம்பிகை உக்கிரத்தை தணிப்பதற்காக ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கர வடிவத்தை முதல்ல பிரதிஷ்டை செய்த தலம் கொல்லூர் மூகாம்பிகை தலம். ஆதிசங்கரர் முதல்ல எங்க ஸ்ரீ சக்கரத்தை வடிவத்தை அமைத்தார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நிறைய கேட்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, 64 கட்டங்களை கொண்டதுன்னு அர்த்தம். அது நிறைய பொருள் சொல்லிக்கிட்டே போகணும். அதில் இந்த 51 சக்தி பீடத்தில் அது ஒரு நாள் தனியாக டைம் கிடைக்கிற போது சொல்லலாம். இறைவனுடைய கருணையிலால் அந்த 64 கட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தினுடைய வடிவம் தான் அந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒன்றும் இல்லை, இறைவனும் இறைவியும் சேர்ந்து அந்த சக்கரத்துக்குள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மந்திரத்தினுடைய வடிவத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தை முதல்ல ஆதிசங்கரர் அந்த கொல்லூர் மூகாம்பிகை தலத்தில் தான் முதல்ல வடிவமைத்து கொடுத்தது. ஏன் ஒரு கேள்வி வரும் இல்லையா, அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கும் அம்பாளுக்கும் என்ன ஒற்றுமை ஒரு கேள்வி வரும். ஏன் அதை அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்ல, அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். உக்கிரமாக அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எரும மாட்டை அம்பாளுக்கு பலி கொடுத்திருக்கிறாங்க. அந்த எரும மாட்டை பலி கொடுத்த காரணத்தினால அம்பாள் வந்து என்ன ஆயிட்டது,
உக்கிரமாக மாறிவிட்டால், பிணம் தின்னக்கூடிய காளி தேவியாக மாறிவிட்டால் என்பது பொருள், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்வாங்க, இந்த கால்ரா அது இது நோயெல்லாம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருவதற்கு முக்கிய காரணமாக மாறிவிட்ட காரணத்தினால் அம்பாலை எப்படி அந்த உக்கிரத்தை தணிவிப்பது அப்படின்ற பொழுது அம்பாலே ஆதிசங்கரர் கிட்ட ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்து என்னை சாந்தப்படுத்துவீராக அப்படின்னு சொன்னதனால அதே கொல்லூர் மூகாம்பிகையினுடைய தலத்தில் தான் முதல்ல அந்த ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்து அம்பாலை சாந்தப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை ஆதிசங்கரருக்கு வழங்கினார். அப்பன்னா இந்த ஸ்ரீ சக்கர பீடத்துக்கு என்ன அர்த்தம்? சாந்த சொரூபம் அப்படின்னு அர்த்தம். இறைவனை இறைவியை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் ஸ்ரீ சக்கரத்திற்கு உண்டு. அப்பன்னா இன்னொன்று, அதில் இன்னொரு வடிவம் இருக்கு. அதுக்கு அடுத்த வடிவம் என்ன அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கே அப்படின்னா மேருமலை தான் ஸ்ரீ சக்கரம். அது பார்த்தீங்கன்னா மேருமலை மாதிரி தான் வடிவம் இருக்கும். இந்த ஸ்ரீ சக்கரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, போனீங்கன்னா எப்படி இருக்கும்? மேருமலையினுடைய வடிவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரம் வேறல்ல, மேருமலை வேறல்ல. மேருமலை தான் ஸ்ரீ சக்கர வடிவத்தில் ஆதிசங்கரர் வடிவமைத்து அம்பாலை சாந்தப்படுத்தினார். அது அர்த்தநாரி பீடம், முதல் பீடம். இப்போ இரண்டாவது பீடத்தை பார்க்கிறோம். இரண்டாவது பீடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இல்லையே. மண் தலம். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. மண் தலம் எது? காமாட்சி தான் இரண்டாவது தலம். இரண்டாவது தலம் பூமிக்கு சென்டர் பகுதி. மனிதர்களுக்கு சென்டர் பகுதி எது? மனிதர்களுக்கு சென்டர் பகுதி எது சொல்லுங்க? மனிதர்களுக்கு சென்டர் பகுதி என் உடம்பு 8 ஜான் அவரவர்கள் ஜான்ல. ஆனா சென்டர் பகுதியில் ஒன்று கட்டுறீங்களே, என்னது அது? அரை நான் அண்ணா கயிறு இல்லை, அரை நான் கயிறு. 4 ஜான் உள்ள கயிறை இடுப்புல கட்டுறோம்னு அர்த்தம். அந்த இடுப்புல என்ன இருக்கு? தொப்புள் கொடி என்று சொல்லக்கூடிய கரு உற்பத்தி ஆகிற பொழுது தொப்புள் கொடியின் மூலியமாகத்தான் உங்களுக்கு உங்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கிற பொழுது உணவு என்கின்றது எதன் மூலியமா போகுது? தொப்புள் கொடி உறவு என்கின்ற அந்த தொப்புள் கொடியின் மூலியமாகத்தான் உணவு செல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை அம்பாளுடைய உடம்பு வெடித்து சிதறுகிற பொழுது தொப்புள் கொடி விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம். இப்ப தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்பன்னா பூமிக்கு சென்டர் பகுதி எது? உலகத்துக்கே நீங்க இங்க நினைச்சக்கூடாது, பூமின்னா தமிழ்நாடுன்னு நினைச்சக்கூடாது, இந்தியான்னு நினைச்சக்கூடாது. எங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திற்கும் சென்டர் பகுதி எது? காஞ்சிபுரம். அதனாலதான் மண் தலம்னு பேர். அதுக்கு என்ன பேரு? மண் தலம். காமகோடி பீட்டம் என்பது அதனுடைய பொருள். காஞ்சிபுரத்துக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அடிக்கொரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். அடிக்கொரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இன்னைக்கும் சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி 2 உண்டு. இந்த பக்கம் 108 என்ன இருக்கு? சிவ வழிபாடு இருக்கு. அந்த பக்கம் 108 வைணவ திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? சைவத்துக்கும் வைணவத்திற்கும் போட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் எது? காஞ்சிபுரம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு காஞ்சிபுரத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, காஞ்சிபுரத்தில் நிறைய வரலாறுகள் உண்டு. அதில் ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்க்குறோம். அம்பாள் எப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, இறைவன் சிவராத்திரி அன்னைக்கு, அந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் விளையாட்டாக அம்பாள் கண்ணை மூடிட்டான். ஒரு செகண்ட் முன்னே சொன்னேன் இறைவனுடைய காலக்கணக்கு என்னன்றத. இறைவனுடைய காலக்கணக்கு ஒரு அளவு சொன்னேன் இல்லையா? ஒரு செகண்ட் முன்னா சிவன் கண்ணை ஒரு செகண்ட் முன்னா அது எத்தனை யுகம் கடந்திருக்கும்னு யோசிக்கணும். அப்ப இங்க எவ்வளவு காலம் இருட்டா இருந்திருக்கும்னு யோசிக்கணும். எவ்வளவு உயிரினங்கள் தவித்திருக்கும்னு யோசிக்கிறோம். இவ்வளவு காலத்தை இருட்டாக்கிய உடனே இத்தனை ஜீவன்கள் துன்பத்தில் அல்லல் படுவதற்கு யார் காரணம்? அம்பாள் காரணம். உடனே சொல்லிட்டார், அம்மா நீ பூலோகத்தில் சென்று தவம் இருந்து அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்வியாக. முதல்ல மாங்காடு தலத்தில்
சிறிது காலம் அங்கு ஒரு காலை மடக்கி ஒரு காலில் ஒன்றி தவமிருந்து பிறகு காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய காசியம், அதாவது காஞ்சிபுர பகுதிக்கு வந்து காஞ்சியில மணலால் ஆன சிவலிங்கத்தை, அதுதான் ஏகாம்பரேஸ்வரர். எனக்கு இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் யார் கையினால? காமாட்சி அம்மனுடைய திருக்கரத்தால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் தான் உள்ள இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணது வேற யாரும் இல்லை, பிரம்மா தான் கும்பாபிஷேகம் பண்ணார். முதல் கும்பாபிஷேகம் யார் பண்ணது? பிரம்மாவும் திருமாலும் தான் முதல்ல கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். அப்ப வந்தவர் தான் யாரு? வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள் அப்ப வந்தவர் தான். அங்கேயே அவரும் தங்கிட்டார். எதுக்காக? சுவாமியை தரிசனம் பண்ணணுமேன்றதுக்காக. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம்? விபூதி வச்சவங்க நாமம் போட்டவங்களை பார்க்க மாட்டோம், நாமம் போட்டவங்க ஆமா விபூதி வச்சவங்களை பார்க்க மாட்டோம். காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு கதையே இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த திருமால் வணங்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வழியா, வாசல் வழியா தான் போகணும். ஆனா அந்த பட்டாச்சாரியார் என்ன பண்ணாரா, நானாவது இந்த சிவன் கோயில் காம்பவுண்ட கூட பார்க்க மாட்டேன், சிவன் கோயில் காம்பவுண்ட கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி மூஞ்சில முக்காடை போட்டுட்டு மெதுவா நடந்து 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 சிவன் கோயில் தெரு தாண்ட உடனே தான் அந்த தலையில இருக்கிற முக்காடை எடுத்துட்டு போவார். ஏன்னு கேட்டா விபூதி தரிச்சிட்டு வெளியே வர்றவங்க எல்லாம் நான் அந்த விபூதியை வேற பார்க்கணுமா. அவ்வளவு பக்தி, தப்புன்னு சொல்லல, அவ்வளவு பெருமாள் மேல பக்தி. சரி, இது பார்த்தார். ஏகாம்பரேஸ்வரரும் வரதராஜ பெருமாளும் ரெண்டு பேரும் பேசிக்கினாங்க. சுவாமி, இந்த கொடுமை எத்தனை நாளைக்கு? நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? பக்கத்தில் இருக்கிற யாரு காமாட்சியை கேட்டார். காமாட்சி, நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? உங்க அண்ணனுடைய பக்தர்கள் இவ்வளவு மோசமா என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன்னு போறாங்களே, இது நியாயமான்? சுவாமி, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாத, நீங்க அண்ணா கிட்ட கேட்டுங்க. சரி வரதராஜரே, இது என்ன இது அப்படின்னார். சுவாமி, நான் வேணும்னா ஏதாவது ஒரு திருவிளையாடல் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இல்லை, இந்த சிவன் கோயில் காம்பவுண்ட் இருக்குல்ல, அது மேலே நிறைய செங்கல் தான் இருக்கு. நான் காக்காவா வடிவத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த பட்டாச்சாரியார் போகிற நேரம் பார்த்து அந்த காம்பவுண்டில் இருந்து ஒரு செங்கலை தட்டி விடுறேன், அவர் தலையில் போய் விழட்டும், அந்த விழுந்த வலி வேணா நான் தாங்கிக்கிறேன். யார் சொல்றது? காக்கும் கடவுள் திருமால் சொல்லிட்டார். சுவாமி, நான் வடி வேணா நான் தாங்கிக்கிறேன். காக்காவா யார் போறது? சிவபெருமான் சொன்னார், நானே போறேன். சிவபெருமான் சொன்னார், நானே போறேன்னார். சரி பார்த்தாங்க. அப்பா, நீ பக்தனை வழியெல்லாம் தாங்குற மாதிரி பிடிச்சுக்கோன்னு. சரிங்க சுவாமி, நான் பார்த்துக்கிறேன். சரி, எப்போ இவர் இந்த பட்டாச்சாரியார் வருவாருன்னு எதிர்பார்த்து இந்த காக்கா வடிவத்தில் இருக்கிற சிவபெருமான் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இந்த பட்டாச்சாரியாரும் பார்த்தா சரி இன்னைக்காவது மூஞ்சை திறந்து விட்டுட்டு வருவாருன்னு பார்த்தா நல்ல முழுக்க முக்காடு போட்டுட்டே வரார். அப்படி வந்தவரை சரி பார்த்தார். வரதராஜரே வரார் வரார் வரார். சரி, வரட்டும் வரட்டும் வரட்டும், நீங்க ரெடியா? நான் ரெடி. ரெண்டு பேரும் பேசிட்டு ஒருத்தர் பேசிட்டு ரெடியா இருக்காங்க. இந்த இப்படி தாண்ட நேரம் பார்த்து இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, அந்த செங்கல் அப்படி கொஞ்சம் தட்டி விட்டுச்சு. தலையில வந்து அது விழுந்தது. விழுந்த அடுத்த வினாடி பார்த்தா ரத்தம் பீறிட்டு தலையில இருந்து சொட்டுது, கண்ணெல்லாம் வடியுது. இந்த துண்டை எடுத்தார். சிவபெருமானுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா ஆஹா, என் காம்பவுண்ட பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார். ஆனா அந்த பட்டாச்சாரியார் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க, சிவபெருமான் நொந்து போயிட்டார். பாவம், சிவன் கோயில் காம்பவுண்டை இடித்த காக்கா நீ வாழ்க. சிவன் கோயில் மேல இருந்த செங்கலே இவர் தலையில விழுந்து மண்டை உடைஞ்சி உதிரம் பெருக்கெடுக்கிறத பத்தி கவலை இல்லை. ஆனா சிவன் கோயில் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு செங்கல் விழுந்தது இல்லையா, என்னாலதான் தள்ள முடியல காக்கா, நீயாவது தள்ளியா, அதனால நீ நல்லா இரு. இது காஞ்சிபுரத்தில் நடந்தது. ஆனா அப்பதான் சொன்னார், சுவாமி, அரியும் சிவனும் ஒன்று என்பதை என்றைக்குதான் புரிந்து கொள்ள போகிறார்களோ தெரியவில்லை.
அவர்கள் உண்ணக்கூடியதிலேயே அரிசி என்று பெயரை வைத்திருந்தும் பொழுது கூட என்ன உணரல? அறியும் சிவனும் ஒன்று என்பதை உணரவில்லை. இது காலத்தினால் அல்ல, என்னைக்குமே இது இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு இருவரும் சரி நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு போனாங்க. அப்படி காஞ்சிபுரத்திற்குரிய சிறப்புகள் நிறைய இருக்கு. அம்பாளாக இருக்கக்கூடியவள் அங்கு அமர்ந்து சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்து, அந்த சிவலிங்கம் தான் இன்றைய தினத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னா மண் தலம். அந்த தலம் மண் தலம். அங்க மட்டும்தான் அம்பாளுடைய பாத தரிசனத்தை பார்க்கலாம். மற்ற இடத்துலலாம் எங்கேயாவது எந்த கோயிலையாவது பாருங்க, அம்பாளுடைய திருவடி எப்படி இருக்கும்? பாதம் இப்படி தான் இருக்கும். ஆனால் காமாட்சியினுடைய பாதம் மட்டும் எப்படி இருக்கும்? உட்கார்ந்துருக்கிற காமாட்சி எப்படி இருக்கும்? பாதம் தெரியும். இது யாருக்காவது இதனுடைய சூட்சமம் என்னன்னு தெரியுமா? பாத திருவடியை திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அடியார்கள் வந்தாலும் இந்த பாதத்தில் இடம் உண்டு என்பதனால, எத்தனை குழந்தைகள் வந்தாலும் என்ன உண்டா? பாதத்தில் இடம் தருகின்றேன் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா அம்பாலும் இப்படி தான் இருக்கும் பாதம். நாம் எப்படி நடந்து போகிறோமோ அப்படி தான் இருக்கும் பாதம். ஆனால் காமாட்சிக்கு மட்டும் பாதம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த பாதம் பின்பக்கம் இருக்கக்கூடிய மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதத்தை இப்படி திருப்பி காட்டி கொண்டிருப்பாள் அம்பாள். அப்படிப்பட்ட ஒன்று. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் போ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அப்பேற்பட்ட கண்ணி யாரவள்? அம்பாளாக இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி. அம்பாளுக்கு நிறைய பேர் உண்டு. காமாட்சின்னு பேரு, ஏலவார் குழலி அப்படின்னு பெயர் உண்டு. அதே மாதிரி பிரளயம் அப்படின்னு சொன்னா முதல்ல காஞ்சிபுரம் அழிந்து விட்டால் என்ன அழியும்? உலகம் அழியும்னு அர்த்தம். ஏன்னா மண் தலம் காஞ்சிபுரம். அதனால காஞ்சிபுரத்துக்கு தனியாவே நிறைய சிறப்புகள் கூட சொல்லிக்கிட்டே போகலாம். 51 சக்தி பீடங்கள்ல 2வது பீடம். அந்த தலத்தை வணங்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அத்திவரதர் ரொம்ப விசேஷமானவர். 40 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை என்ன இருக்கும்? தண்ணிக்குள்ளேயே இருப்பார். மீண்டும் 48 நாள் வெளியில வருவார், காட்சி கொடுப்பார். அதுக்கு பேர் அத்திவரதர் அப்படின்னு. அத்தி மரத்தினால் செய்யப்பட்டது. பல 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக செய்த அத்திவரதர் இன்னைய வரைக்குமோ அப்படியே தான் இருக்கார். தண்ணியில ஒரு மரம் ஊறி கொண்டிருந்தா என்ன இருக்கும்? ஊறி போயிடும், இல்லைன்னா அதெல்லாம் பிரிஞ்சு போயிடும், உருவங்கள் இருக்காது, மரம் அழுகி போய்விடும். ஆனால் என்ன, அத்தி மரத்துல செய்தால் பல 1000 ஆண்டுகால் ஆனாலும் தண்ணியில் வைத்திருந்தாலும் அந்த மரம் என்ன ஆகாது? ஒன்னும் பூச்சியும் அடிக்காது. அதுல செல்லடிப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அந்த மரம் எந்த ஒரு அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு மரம். அதனாலதான் இன்னைக்கும் மர சிலைகள் செய்தால் எந்த மரத்துல செய்வாங்க? அத்தி மரத்துல தான் செய்வாங்க. தர்மராஜா சிலை செய்தால் அத்தி மரத்துல தான் செய்வாங்க. இன்னொன்னு, அத்திக்கு என்ன இன்னொரு பேரு? யானைன்னு பேரு. அத்திக்கு இன்னொரு பெயர் யானைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? யானை பலம் கொடுக்கக்கூடிய, யானை போன்று திருவருளை தர வல்ல ஒரு மரம் அப்படின்னு சொன்னா, இப்ப உள்ள இருக்கக்கூடிய மூலவர் கற்சிலை இருக்கு இல்லையா, அதே போல இங்க உற்சவர் சிலை இருக்கு இல்லையா, இந்த 2 சிலையும் நம்ம வணங்குறோம் இல்லையா, இந்த சிலைகளை வணங்கி பூஜை செய்யறோம் இல்லையா, அபிஷேகம் செய்யாமலேயே, அபிஷேகம் எதுவுமே இல்லாம பூஜையே செய்யாம அத்தி மரத்தில் செய்த சிலையை அடுத்த வினாடி வணங்கினா திருவருள் கிடைச்சிரும். அத்தி மரத்தில் செய்த சிலைக்கு மட்டும் என்ன உண்டு? அவ்வளவு திருவருள் உண்டு என்பதைத்தான் அந்த அத்திவரதர் நமக்கு காட்டினார். இன்னும் காஞ்சிபுரத்தினுடைய நிறைய சிறப்புகள் இருக்கிறது, நிறைய பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் காஞ்சிபுரத்தை பற்றி எல்லாமே தெரியும். அதுல ஒன்னே ஒண்ணு, அங்க கைலாசநாதர் கோயில். அது நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். உங்களுக்கு எல்லாம்
சொர்க்கமா நரகமான்னு நீங்கள் அந்த கோயில் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். யாருக்காவது அது உள்ளே போய் வலம் வந்துருக்கிறீங்களா? எப்பயாவது சீக்கிரமாக போங்க. ஏன்னு கேட்டால் மணலால் ஆன மணல், வெறும் மணல். அது மணலால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் கிட்டத்தட்ட ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். கைலாசநாதர் கோயில் அழியும் தருவாயில் இருக்க கோயில். 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இருந்த கோயில். 5000 வருஷம்னு சொல்லப்படுது, 2000 ஆண்டு காலம்னு தொல்பொருள் ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய கோயில் தான், ஆனால் இன்னும் அழியல. ஆனால் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொர்க்கமா நரகமான்னு இங்கேயே நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய மூலவரை நீங்கள் தரிசிக்க வேண்டுமானால், வலம் வர வேண்டுமானால், நீங்க எப்போ உங்க தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்து மாறால நகர்ந்திருப்பீங்க இல்லையா, அப்படி 3 படிக்கட்டை இந்த மாறால் இறங்கணும். தலையை கீழே குனிந்து இந்த மாரில் வச்சு கீழே இறங்கணும். இறங்கிட்டு நீங்க எழுந்தெல்லாம் நடந்தெல்லாம் போக முடியாது. அப்படியே மாறால நகர்ந்துதான் அப்படியே நீங்க வலம் வரணும். ஆனா ஒல்லியா இருக்கக்கூடியவர்கள் கூட உள்ள போயிட்டு வெளியில வர முடியாது. சில பேர் பாதியிலே திரும்புறவங்க இருக்காங்க. சில பேர் நுழையும் பொழுதே தடுத்துரும். சில பேர் எவ்வளவு குண்டாந்தாலும் உள்ள போயிட்டு வெளியில வருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வாசல்லாம் கிடையாது. இவ்வளவுதான் இருக்கும். இப்போ இது இருக்கு இல்லையா, இவ்வளவுதான். கிட்டத்தட்ட 1.5 அடி தான் இருக்கும். ஒரு 1.5 அடி மொத்தம் செவரு இவ்வளவுதான் இருக்கும். ஓப்பனே இவ்வளவுதான் இருக்கும். இதுக்குள்ளர நீங்க மாறாலேயே நகர்ந்து அவரை வலம் வந்தா இல்ல, நரகவாசல் வழியா போய் சொர்க்கவாசல் வழியா வெளியில வரீங்க. அற்புதமான தலம். வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்களுக்கு சொர்க்கமா நரகமா, நரகவாசல் வழியா போய் சொர்க்கவாசல் வழியா வெளியில வரணும். கைலாசநாதர் கோயில் நினைவு வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா ஒரு முறையாவது வாழ்க்கையில் தரிசனம் செய்ய வேண்டும். 18 முகம் கொண்ட சிவபெருமான். எத்தனை முகம்? 18 முகம் இருக்கும். அந்த முகத்துல 18 முகம் இருக்கும் சிவலிங்கத்துக்குள்ளர. ரொம்ப அற்புதமான கோயில். குறைந்தபட்சம் 5000 வருஷத்துக்கு முன்னது என்பது வரலாறு சொல்லுது. தொல்லியல் துறை 2000 ஆண்டு காலம் ஆகியிருக்கலாம் என்று சொல்றது. அந்த மணல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டு இருக்கு. சிற்பங்கள் அத்தனையும் சுவராக எழுப்பப்பட்டிருக்கு. அற்புதமான ஆலயம். முடிந்த வரைக்கும் அந்த கைலாசநாதரை தரிசனம் செய்கிற பொழுது இதை செய்துட்டு வந்தீங்கன்னா திருக்கைலாயம் நிச்சயம். நான் சொல்லல, காஞ்சிபுர வரலாறு சொல்லப்படுகிறது. ஒரு முறையாவது அவரை வலம் வரணும். ஆனா இன்னைய வரைக்கும் யாரும் அதுல போய் சிக்கி கொண்டதா கிடையாது. மூச்சு திணறதா கிடையாது. போக முடியலன்னா இங்கேயே முதல் வாசல்லையே 3 படி இறங்குறாங்களே, அப்பவே தடுத்துரும். அவங்களால இறங்க முடியலன்னா மூச்சு திணறல் வந்துட்டு வெளியில வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. சில பேருக்கு பாதி தொலைவு போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. ஒருத்தர் போய் வலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் நுழைவாங்க. இடையில அடுத்தடுத்தெல்லாம் விட மாட்டாங்க. ஒருத்தர் போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு பர்மிஷன் தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு. இந்த இறைவன் ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் அதே போல வரதராஜ பெருமாளையும் தரிசனம் செய்து, ஏன்னா 51 சக்தி பீடம் இருக்கிறதுனால நம்ம அடுத்தடுத்து போக வேண்டிய ஒரு நாளைக்கு ஒரு 5 பீடத்தையாவது பார்க்கணும்னு ஒரு ஏம் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்குமோ சொல்லிக் கொண்டு வருவோம் என்பதை கூறிக்கொண்டு, காமகோடி பீட்டம் அங்கே எரும மாடு என்று சொல்லக்கூடியதை காமாட்சி அம்மன் உக்கிரமாக இருந்த பொழுது எரும மாட்டை அங்க வெட்டி அவளுக்கு பலி கொடுத்திருக்கிறாங்க. ஆதிசங்கரர் அங்கும் ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லக்கூடியதை வடிவமைத்து கொடுத்து ஸ்ரீ சக்கரத்தில் காமாட்சி அம்மனை எழுந்தருள செய்து அவள் உக்கிரத்தை தணித்து, அங்கேயும் என்னவா இருக்கு ஸ்ரீ சக்கரத்தினுடைய வழிபாடு. மகமேரு என்று சொல்லக்கூடிய மேருமலையினுடைய வழிபாடு அந்த தலத்திலும் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, 3வது தலம் யாருக்காவது தெரியுமா? அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 64 திருவிளையாடல் செய்த தலம் சிவபெருமான். 64 திருவிளையாடல் செய்த தலம். திருவிளையாடல் புராணம் மதுரையம் பதி, அதான் 3வது தலம்.
கண் விழுந்த இடம். என்ன விழுந்தது? கண். அம்பாளுடைய கண் விழுந்த இடம், அந்த இடம் பார்வை. அதனால அந்த நகரத்துக்கே என்ன பேரு? தூங்கா நகரம்னு பேரு. என்ன பேரு? தூங்கா நகரம்னு பேரு. தூங்கினால் என்ன நடந்துரும்? உலகம் தூங்கிடும்னு அர்த்தம், உலகம் அழிஞ்சிரும்னு அர்த்தம். அதனாலதான் என்ன பேர் அம்பாளுக்கு? மீனாட்சி அப்படின்னு பேரு. அச்சம்னா என்னது அர்த்தம்? கண்கள்னு அர்த்தம். மீனால் அப்படின்னா, மீனாட்சி அப்படின்னா கண்களினால் நலம் செய்யக்கூடியவள் என்பது பொருள். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. அச்சம்னா கண்கள். இவங்க 3 பேரும் தூங்கினதா சரித்திரமே கிடையாது. யாரு? காஞ்சி காமாட்சி தூங்க மாட்டா, மதுரை மீனாட்சி தூங்க மாட்டா, காசி விசாலாட்சி தூங்க மாட்டா. இவங்க 3 பேரும் என்றைக்குமே தூங்கவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் கண்ணை திறந்து கொண்டே இருப்பார்கள் என்பது பொருள். மீனுக்கு என்ன இல்லை? மீனுக்கு ஒண்ணு இல்லை, இமை இல்லை. அதனால மீன் உறங்க என்ன பண்ணும்? கண்ணை விழிச்சுக்கிட்டே தான் தூங்கும்னு அர்த்தம். அது போன்றதான். அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு? மீனாட்சி என்கின்ற பெயர். அதனால தூங்காதவள் என்பது பொருள். அந்த நகரத்துக்கே பேர் என்ன பேரு? தூங்கா நகரம் என்பது பொருள். அந்த 64 திருவிளையாடல் செய்த ஒரே ஒரு தலம் எது? மதுரையம்பதி. பாண்டிய மன்னன் அங்கு ஆட்சி செய்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லை. காஞ்சனமாலை என்பது பாண்டிய மன்னனுடைய மனைவியினுடைய பெயர். அங்க குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்க? புத்திரகாமேட்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தை வளர்த்தார் பாண்டிய மன்னன். அம்பாளுடைய பக்தர் காஞ்சனமாலை. பாண்டிய மன்னனும் அம்பாளுடைய பக்தர். அம்பிகை நீயே எனக்கு என்னவா வரணும்? குழந்தையா வரணும் என்று பிரார்த்தித்தார்கள். புத்திரகாமேட்டி யாகம் நம்மால செய்ய முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு 6 லட்சம் கோடி வச்சிங்கன்னா செய்யலாம். என்ன மேடம் அவ்வளவு சர்வசாதாரணமாக சொல்லிட்டீங்க? 6000க்கே எங்களுக்கு வழி இல்லை, நீங்கள் 6 லட்சம் கோடி சொல்கிறீங்களே. கிட்டத்தட்ட 11 லட்சம் அந்தணர்கள் உட்காந்து யாகம் வளர்க்கணுமா? எவ்வளவு? 11 லட்சம் அந்தணர்கள் உட்காந்து இரவு பகலாக 48 நாள் புத்திரகாமேட்டி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியும் இல்லைன்னா 10 நாளாவது யாகம் வளர்க்கணும். ஏன்னா இப்போ கலியுகன்றதுனால 48 நாள். அந்த காலத்தில் 11 நாள் நடப்பாங்க. 10 நாள் அந்த யாகம் இரவு பகலாக நடத்துவார்கள், புத்திரகாமேட்டி யாகம். இதை செய்தவர் இருவர். ஒன்று பாண்டிய மன்னன், இன்னொருவர் யாரு? ராமாயணம் தசரத சக்கரவர்த்தி. யார் செய்தது புத்திரகாமேட்டி யாகம்? அவரும் செய்தார். அவருக்கும் குழந்தை பாக்கியம். ஒரு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம்ன்ற மாதிரி அவர் 60,000 வருஷம் வாழ்ந்தார். 60,000 மனைவிமார்கள். எவ்வளவு? 60,000 மனைவிமார்கள் இருந்தும் என்ன இல்லை? வாரிசு இல்லை. அப்பதான் என்ன பண்ணாங்க? புத்திரகாமேட்டி யாகம் செய்தார். அவர் யாகம் வளர்த்து 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 இந்திரன் பயந்து போயிட்டான். 100 யாகம் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும். நாமும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்? கணபதி ஓமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வீட்டில் வளர்க்கணும். எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை. ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்சம் கொடுத்தாலும் கொடுப்போம், ஐயருக்கு 5000 கொடுக்க மாட்டோம். அது நமக்கு என்ன பண்ணுறது? அந்த கர்மாலாம் எங்கே போய் தொலைகிறதுன்னா அப்படி தான் போய் தொலையும். ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் வருஷத்திற்கு ஒரு முறை கணபதி ஹோமம் செய்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகாதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அதிகமாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா 100 யாகம் செய்தால் இந்திரனுடைய பதவி கிடைக்கும். இந்திரனுடைய பதவி கிடைக்கும். இவர் 100 யாகம் வளர்த்தார் பாண்டிய மன்னன். அப்போ இந்திரன் தடுத்தார். சுவாமி, இந்த யாகத்தை கொஞ்சம் பாதியில் நிறுத்துங்கோ. ஏன் சுவாமி? அடுத்த இந்திரன் உங்களுக்கு தான் பதவி கொடுக்கறதா பேச்சு அடிபடுது. எனக்கு பதவி போயிடும் போல இருக்கு. பதவி மோகம் யாரை விட்டது? பதவி மோகம் யாரையாவது விடுமா? எல்லாருக்கும் எழுந்து நின்று யம தர்மராஜா தண்டனை கொடுப்பாராம். ஈ போனாலும் சரி, நாய் போனாலும் சரி, நரி போனாலும் சரி. ஆனால் ஒருத்தர் போன உடனே இவர் உக்காந்துட்டே தண்டனை கொடுத்தார். பக்கத்தில் இருக்கிற சித்திரகுப்தர் கேட்டார், சுவாமி, ஈ வந்தது, நாய் வந்தது, நரி வந்தது, பல்லி வந்தது, பூரா வந்தது, தேவர்கள் வந்தாங்க, அதே மாதிரி மனிதர்கள் யார் யாரோ வந்தாங்க, எல்லாருக்குமே எழுந்து நின்று தான் உங்கள் தண்டனையை நீங்கள் சொன்னீங்க.
ஆனா இவருக்கு மட்டும் உட்கார்ந்துட்டே சொன்னீங்களே என்ன, அங்க சீட்டு கிடைக்கலன்னு தான் அவன் இங்க வந்துக்கிறான். அரசியல்வாதிகளுக்கு மட்டும் உட்கார்ந்துட்டு தான் தண்டனை கொடுப்பாராம் யமதர்மராஜா. ஏன்னா அவருக்கு பயம், அங்கே சீட்டு கிடைக்கலன்னு இங்கே வந்திருக்கிறார், நான் எழுந்து நிற்கிறேன் நேரம் பார்த்து என் சீட்டில் அவர் உட்கார்ந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம். அவருக்கு மட்டும் அந்த பயம். அந்த பதவி மோகம் யாரை விட்டது? இந்திரனை விடலை. உடனே பாண்டிய மன்னனை நிறுத்த சொன்னார். 100வது யாகத்தை பாதியில் நிறுத்தினாங்க. சரி, எனக்கு குழந்தை பாக்கியம் என்ன பண்ணுறது? புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திரகாமேட்டி யாகம் செய்தார். தடாதகை பிராட்டி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மையார் 3 ஸ்தனங்களோடு பிறந்தார். 3 ஸ்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களுக்கு இயற்கையாக என்ன இருக்கணும்? 2 தான் இருக்கணும். 3 ஸ்தனம்னா என்ன அர்த்தம்? 3 மார்பகங்களோடு பிறந்த 2 அம்மையார். நீங்கள்லாம் பாரதம் கேட்டீங்கல்ல, நான் பாரதத்தில் சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்தி சீக்கிரமாக சொல்லணும். 2 பேர், ஒன்று தடாதகை பிராட்டி மீனாட்சி. பாரதத்தில் ஒரு அம்மா இருந்தா, நான் வேணா குழு வேணா தரேன். பீமனுடைய முதல் மனைவி, இடும்பனுக்கு தங்கச்சி. இடும்பிக்கு தான் மும்முலை கண்ணி அப்படின்னு பேரு. அவளுக்கு 3 ஸ்தனத்தோடு இருந்தது. பீமசேனர் எதிரில் வந்து நின்ற உடனே இடையில உள்ள ஸ்தனம் மறைஞ்சு போச்சு. அது முதல்ல மீனாட்சிக்கு தான் அது போன்ற நடந்தது. அதே மாதிரி இடும்பிக்கு 3 ஸ்தனங்களோடு பிறந்தாங்க. இயற்கையாக இறைவன் பெண்களுக்கு 2 ஸ்தனம் தான். கணவர் வருகின்ற பொழுது அந்த கணவன் முன்னாடி நின்ன உடனே ஒரு ஸ்தனம் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். இப்போ 3 ஸ்தனத்தோடு இந்த குழந்தை 3 வயது குழந்தையோடு தடாதகை பிராட்டி பிறந்த உடனே அசரீதி சொல்லியது, இது என்னது, எதிரிகள் எல்லாம் பார்த்து நகையாடுவது போல இருக்கே இந்த குழந்தை, 3 ஸ்தனத்தோடு பிறந்திருக்கேன் பொழுது அசரீதி சொன்னது, அப்பா கணவர் வருகிற பொழுது இடையில உள்ள ஸ்தனம் மறைஞ்சிரும். நான் இப்போ தடாதகை பிராட்டியார் என்ன பண்றாங்க? 4 மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்றாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? கல்வியை கற்றுக் கொடுக்கணும். சரஸ்வதி நாவல ஏற்கனவே குடியிருக்கிறார். அந்த அம்மா குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, மன்னனுடைய மகள் அல்லவா, அதனால 3 படையையும் வென்று அந்த அம்மா இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு 12 வயசு வாய்க்கிற பொழுது பாண்டிய மன்னன் என்ன பண்ணாரு? கைலாய பதவி அடைஞ்சிட்டார். காஞ்சன மாலை பார்த்தார். குழந்தைக்கு வயசுக்கு வந்துட்டு பருவம் ஆயிடுச்சு, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். ஏன்னா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது இப்போ அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. அதை விட கொடுமைங்க, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருந்தாலும் இப்போ பெண் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவ்வளவு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம். ஒரு காலத்தில் பெண்கள் அவ்வளவுக்கு இருந்தாங்க, இன்னைக்கு பெண் பிள்ளைகள் ரொம்ப குறைவாக இருக்காங்களாம். இப்போ மதுரையும் பதியில் இருக்கக்கூடிய அந்த தடாதகை பிராட்டியார் திக் விஜயம் செய்கிறாங்க. திக்விஜயம் பண்றா அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பம் கட்டணும்னு அர்த்தம். பாண்டிய மன்னனுக்கு உலகம் 7 14 உலகமும் என்ன கட்டணும்? கப்பம் கட்டணும்னு அர்த்தம். இப்போ கப்பம் கட்டுறதுக்கு இந்த அம்மா திக்விஜயம் பண்ற. எல்லா இடத்துலையும் போய் யாரெல்லாம் கப்பம் கட்டலையோ அவங்களெல்லாம் கப்பம் கட்ட சொல்லுவோம். குதிரை ஏறி புறப்பட்டா. சுமதி தான் மந்திரியாக இருக்கிறார். சுமதி, யாரெல்லாம் கப்பம் கட்டல பாரு. அம்மா எல்லாரும் கட்டிட்டாங்க. ஆமா, அந்த தெற்கே இருக்கானே அவன் கட்டினானா? அவன் மட்டும் இன்னும் கட்டலன்னு நினைக்கிறேன். யார் அவன்? யமன். புறப்பட தேரை விடு. யமலோகத்துக்கு போனது. தேர் போன உடனே அவன் இறங்கி ஓடி வந்து எரும மாட்டு மேலே உட்காந்துருந்தவன் இறங்கி ஓடி வந்து, அம்மா வணக்கம் வணக்கம் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே, ஆனால் நான் வந்தா யாரையாவது பிடிக்கணும்னு பயந்துடாதீங்க. தாயே வணக்கம் வணக்கம். ஏன் கப்பம் கட்டல? அம்மா தாய் கட்ட சித்திரகுப்தா, ஏன் என்ன கப்பம் கட்டலையா? சுவாமி நேத்தே அனுப்பிட்டேன். அப்படியா? சரி அம்மா. இந்த மந்திரி சொல்கிறார், யமனுடைய மந்திரி சித்திரகுப்தர் சொல்கிறார், முன்ன ஒரு காலில் வச்சா இப்போ 2 காலில் வந்துகிறா, பார்த்து நடந்துக்கோ. அம்மா மீனாட்சி, உன்னுடைய அடியார்களுக்கு யம பயம் வராமல் இருக்கட்டும். உன்னை வணங்குறவங்கள நான் என்ன பண்ண மாட்டேன், எல்லாரையும் கொண்டு போய் கைலாயத்தில் விட்டுறேன், என்னை விட்டுடு. மீனாட்சி அடியார்களுக்கு என்ன பயம் வராதான்? யம பயம் வரவே வராது. அப்பனா ஒரு முறையாவது மதுரை மீனாட்சிய தரிசனம் செய்யணும்னு அர்த்தம். தரிசனம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து மதுரையம் பதிக்கு உண்டு. இப்படி திக்விஜயம் செய்கிற பொழுது யமன் பிளாஸ்திரி போட்டுன்றதை பார்த்து மீனாட்சி கேட்டாலாம், என்ன நெத்தியில் ஏதோ பிளாஸ்திரி போட்டுன்றது?
அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாது, திருக்கடையூரில் நீங்கள் வச்ச உததான். நானா? குழந்தைகளை நான் உதைக்கிறேன்? அம்மா இப்போவே குதிரில் வந்திருக்கீங்க, அப்போ எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அர்த்தநாரி பீடம் எது? திருக்கடையூரில் உதைப்பட்டது யாருக்காக? மார்கண்டேயருக்காக உதைத்தார் அல்லவா? ஊன்றிய திருவடி சிவன் திருவடி, உதைத்த திருவடியே உமையவள் திருவடி. அதனால அப்போ உதைத்த உதை இன்னும் பிளாஸ்டர் போட்டுருக்கேன், நினைவு இருக்கட்டும். அதனால தான் அந்த பிளாஸ்டரிய ஞாபகப்படுத்துற மாதிரி என்னதுன்னு கேட்டாலாம் அம்பாள். அம்மா நீங்க கொடுத்த அன்பளிப்பு அப்படின்னார். அப்படியா? உங்க பக்தர்களுக்கு யமபயம் வராமல் காப்பாற்றுவேன். அங்கிருந்து புறப்பட்டு கைலாசத்துக்கு போனா. கைலாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாமே லாஸா போகும்னு அர்த்தம். எது? ஒரு காலத்தில் பிரம்மலோகம் லாஸ் ஆகும், வைகுந்தம் லாஸ் ஆகும். ஆனா லாஸ் ஆகாத ஒரே ஒரு இடம், ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதி, என்ன தோற்றம் முடிவில்லாத ஒரு பெருமான், சிவபெருமான். அந்த பெருமான் இருக்கின்ற இடம் இல்லையா? அதனால அந்த கைலாசுக்கு விட்டாங்க தேர, நேரா அங்க போய் நின்னது. உடனே நந்தியம்பெருமான் சொல்றார், சிவரு தடாதகை பிராட்டியார் வந்து, என்னவா இல்ல கப்பம் கட்ட சொல்லி வந்து. அப்படியா அம்மா அப்படின்னார். ஓ இவர்தான் சிவபெருமானோ அப்படின்னு அந்த அம்மா. அந்த பெண்களுக்கு குரல் வளம் ரொம்ப ஜாஸ்தி. பெண்களுக்கெல்லாம் ஒன்றரை சுதி, அதாவது ஆண்களுக்கெல்லாம் ஒன்றரை சுதி, பெண்களுக்கு 4.5 வைக்கணுமா? சுதியே இவ்வளவு இருக்குதுன்னா பார்த்துக்குங்களேன். ஆமாம், அதனால மீனாட்சி அங்கே புறப்பட்ட அடுத்த வினாடி அங்கே சிவபெருமான் எதிரில் வந்து நின்றார். நின்ற அடுத்த வினாடி இடையில உள்ள ஸ்தனம் மறைஞ்சது. வில்லை வளைத்து நானை பூட்டலான்னு எடுக்கிற பொழுது சுமதி கையை பிடிச்சா, அம்மா இவர் தான் உங்க வீட்டுக்கார், நீங்க பானங்களும் போற்றாதீங்கோ, ஏற்கனவே ஒருத்தர் பானம் போட்டவர் போய் சேர்ந்துட்டார். யார் அவரு? என்னதான் கதை கேட்குறீங்க? நாங்க இந்த காதலை கேட்போம், இந்த காதலை விட்டுடுவோம். மன்மதன் ஏற்கனவே என்ன பண்ணாரு? கரும்பு வில் அரும்பு நான் பானம் போட்டார் இல்லையா? போட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டார்? நெற்றிக்கண்ணை திறந்த உடனே மன்மதன் எரிஞ்சி சாம்பலா போயிட்டாரா? பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுதுதான் எழுப்பியே கொடுத்தார். அம்பாள் பார்வைப்பட்டுதான். அதனாலதான் யார் கண்ணுக்கும் மன்மதன் மட்டும் தெரிய மாட்டான். ரதி கண்ணுக்கு, ஒருத்தி கண்ணுக்கு மட்டும் தான் மன்மதன் தெரிவான். அவன் இப்ப எப்பப்போ எங்கெங்க போடுறான்னே தெரியாம போட்டுனுங்கிறான் பானத்தை. கடற்கரையிலையும் போடுறான், கோயில்லையும் போடுறான், காலேஜ்லையும் போடுறான், எங்கே போடுறான்னே தெரியல. அவ்வளவு மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த உணவில் உண்ணக்கூடிய பொருள் அத்தனையும் 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமை. எந்த செய்தியை இப்படி ஓப்பன் பண்ணாலும் 10 வயசு 12 வயசு 14 வயசுன்னு இருக்கிற அத்தனை குழந்தைகளையுமே வேட்டையாடக்கூடிய ஒன்றாக இருக்கு. அவ்வளவு மோசமான காலத்திற்கு காரணம் என்னது? நாம் உண்ணக்கூடிய உணவு. அப்போ அந்த மன்மதனை எரித்த பெருமான் அல்லவா இதை சுமதி நினைவுபடுத்துறாங்க. யாரு? மதுரையம் பதியனுடைய மீனாட்சியினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த தேரோட்டி சுமதி நினைவுபடுத்த அடுத்த வினாடி அந்த அம்மா குனிஞ்சிட்டா. இவர்தான் என் கணவரா? எப்படி உனக்கு தெரியும்? அம்மா நீங்க பிறக்கிறப்பவே 3 ஸ்தனத்தோடு பிறந்தீர்கள். கணவன் வருகின்ற பொழுது இடையில உள்ள ஸ்தனம் மறையும் என்று அசரீதி சொல்லியது. இப்போ இந்த சிவபெருமான் எதிரில் நின்ற உடனே உங்கள் இடையில உள்ள ஸ்தனம் மறைந்து விட்டது. அப்ப இவர்தான் உங்கள் கணவர். உடனே கற்புடைய பெண்கள் யாரை எதிர்க்க கூடாது? கணவனை எதிர்க்க கூடாது. அதனால் அம்மா நீங்க எதிர்த்தா நாளைய தினத்தில் மீனாட்சியே சிவபெருமானை எதிர்த்தாள் என்று இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கணவனை என்னவா நினைப்பாங்க? ஒரு புல்லா நினைச்சிருவாங்க. அதனால வேண்டாம் அம்மா, நீங்கள் தான் வழிகாட்டி கொடுக்காதீங்க. அப்படியா? சரி. ஆமா, மீனாட்சிக்கு வெக்கப்பட தெரியாது. சுமதி கொஞ்சம் இப்படி தலையே, என்ன சுமதின்னு இல்லை, கொஞ்சம் தலை குனிந்து வெக்கப்படும். ஏன்? வீட்டுக்கார பார்க்கறல்ல முதல்ல, அப்பன்னா வெக்கப்படணும்னு அர்த்தம். அப்போ வெக்கப்பட்டு கீழே தலை குனிஞ்சி இப்படி ஒரு ஓரக்கண்ணால மீனாட்சி பார்த்தா உடனே சிவபெருமான் சொன்னார், வருகிற சோமவாரத்தன்று உன்னை மதுரையில் வைத்து திருமணம் செய்து கொள்றேன். மதுரையில் வச்சு திருமணம் செய்து கொள்றேன். எல்லா திருமணமும்
ராமருக்கும் சீதைக்கும் முருகர், வள்ளி, தெய்வ யானை, சித்தி, புத்தி, விநாயகர், அதே போல தாட்சாயினி திருமணம், பார்வதி திருக்கல்யாணம், அனைத்து திருமணமும், அதே மாதிரி பாமா ருக்மணி திருமணம், அனைத்து திருமணமும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் நடந்தது. ஆனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் மட்டும் இதுல இருந்து கொஞ்சம் மாறு. கார்த்திகை மாதம் சோமவாரத்தன்றைய தினத்தில் தான் யாருக்கு திருமணம்? மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம். இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சோமவாரத்துக்கு ஏன்டா விரதம் இருக்கிறோம்னு. கார்த்திகை சோமவாரத்துக்கு ஏன் விரதம் இருக்கிறீங்க? மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அன்னைக்கு தான் திருமணம் நடந்தது. அப்போ கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த 5 சோமவாரத்தன்றைய தினத்தில் விரதம் இருந்தால் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும்? மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருப்பாத திருவடியில் இடம் கிடைக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லா செல்வங்களும் மீனாட்சி எப்படி செல்வ செழிப்போடு இருந்தாலோ அதே போல சுந்தரேஸ்வரர் எங்கேயாவது அழகா எங்கேயாவது சிவபெருமான் இருக்காரா? இங்கதான் மாப்பிள்ளை கோலத்தோட சிவபெருமான் என்னவா இருந்தாரு? சுந்தரேஸ்வரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். இங்க மட்டும் தான் என்ன அணிந்திருந்தார்? மற்ற எல்லா இடத்துலையும் புலித்தோலை அரைக்கி அசைத்து கட்டிட்டு இருந்தார். இங்க மட்டும் மாப்பிள்ளை கோலத்துல சுந்தரேஸ்வரராக இருக்கிறார். அப்பனா ஆண் வணங்கினால் சுந்தரேஸ்வரரா வாழலான்னு அர்த்தம், பெண் வணங்கினா மீனாட்சி அம்மையாரை போன்று வாழலாம்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடியது. அதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். நேரம் முடிஞ்சு போச்சு, 8:30. இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். சங்கசூடன் என்று சொல்லக்கூடியவன் துளசியினுடைய கணவர். அவர் வழிபாடு செய்கிற பொழுது இந்த 33 தேவர்களை கொண்டு போய் சிறையில வச்சு அடைச்சிட்டார். அப்படி அடைத்து விட்ட உடனே அவர் 33 தேவர்களும் சிவபெருமானை வணங்கி யுத்தம் செய்து அந்த சங்கசூடனை அழிக்கணும்னு கேட்டாங்க. சிவபெருமானும் அம்பிகையை அழைத்து கொண்டு காளி, முருகப்பெருமான், ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது, தேவி பாகவதம் படிச்சிருந்தா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இந்த முருகப்பெருமானோடு காளி தேவியோடு சிவபெருமான் சங்கசூடன் இடத்துல போய் யுத்தம் செய்கிறார். அப்படி யுத்தம் செய்கிற பொழுது அப்போ சிவபெருமான் யுத்தம் பண்ணல, முருகரையும் காளி தேவியும் சங்கசூடன் இடத்துல கொண்டு போய் யுத்தம் செய்யுங்கன்றார். அவன் ஒரு வரம் வாங்கி இருக்கிறான், என் மனைவியினுடைய பதிவிரதா தர்மம் என்று கெடுமோ அன்று எனக்கு மரணம் வரணும். அது வரைக்கும் 1000 வருஷம் சண்டை நடக்குது. சங்கசூடன் இறந்த பாடு இல்லை. இப்போ நாராயணர்கிட்ட இப்போ சிவபெருமான் கேட்கணும், 1000 வருஷம் நின்றுகிட்டே இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கார் நாராயணர், எப்பயாவது சிவபெருமான் என்னை கூப்பிட மாட்டாரான். நான் நாராயணன் எங்கு போனான்? இன்னுமா அந்த சங்கசூடன் மனைவி இடத்துல இவன் போகல அப்படின்னார். சங்கசூடனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு சங்கசூடனுடைய மனைவியாக இருக்கிற துளசி தேவி இடத்தில் போய், அம்மா நான் சிவபெருமானை வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னார். அந்த அம்மா ஆரத்தி எல்லாம் எடுத்து வெற்றி திலகத்தை இட்டுட்டு, வாங்க 1000 வருஷம் சிவபெருமான இடத்துல சண்டை போட்டு சிவனை, முருகனை, காளியை வென்று வந்த பிராணநாதா வாங்கோன்னு அழைச்சிட்டு போனான். அந்த புறத்துல கணவனும் மனையும் சேருவதற்கான இடத்துல அந்த புறத்துல சேர்ற பொழுது இவர் சேர்க்கை வேற மாதிரி இருந்த உடனே அந்த அம்மா நிறுத்து, நீங்க யாருன்ட்டா. அப்பதான் சிவபெருமான், அதாவது நாராயணர் அவருடைய உருவத்தை காட்டுறார். அம்மா நான் நாராயணன், நான் தானே உனக்கு கணவனா வர வேண்டும் என்று நீ 1 மன்வந்தர காலம் தவம் செய்தாய், அதனால் நான் உனக்கு காட்சி கொடுத்தேன். நானே கணவனா வரணும்னு நான் கணவனா வந்தேன்னார். பாவி, என் கணவன் சங்கசூடன் அல்லவா, தாங்கள் வந்து என் பதிவர்தா தர்மத்தை கெடுத்து விட்டீர்கள் அல்லவா, உங்கள் மனம் என்ன கல்லா, நீங்கள் கல்லாக போக கடவது. அதுதான் சால கிராமம். இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சால கிராமம்னு சொல்றமே, அது சால கிராமமாக அதுதான் மாறினது. நிக்க வச்சா சிவலிங்கம், படுக்க வச்சா நாராயணர், அது சிவனும் அரியும் சேர்ந்ததுதான் நர நாராயணர் இருக்கு இல்லையா, அதே போல அரியும் சிவனும் சேர்ந்தது சால கிராமம். படுக்க வச்சா நாராயணர், நிக்க வச்சா சிவலிங்கம்னு அர்த்தம். அதுக்கு பேர் சால கிராமம். கருப்பா இருக்கும் அந்த கல்லு.
நல்ல கூழாங்கல் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் சால கிராமம். அதை சாபம் கொடுத்தவள் சங்கசூடனுடைய மனைவி. அப்ப கடைசியா பிராணன் பிரிகிற பொழுது, அப்ப காளி தேவி பானம் போடுகிற பொழுது சிவபெருமானிடத்தில் சங்கசூடன் கேட்டுக்கொண்டான், சுவாமி என் சங்கிலிருந்து உங்களுக்கு நீர் வார்த்து அது கங்கைக்கு சமமாக உங்களை அபிஷேகம் செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் கார்த்திகை மாதம் சோமவார தினத்தில் உன்னிலிருந்து வெளிப்படக்கூடிய தீர்த்தம் என் மீது படுமே ஆனால், அப்படி எந்த தீர்த்தத்தை எவர் ஒருவர் தலையில் தெளித்துக் கொள்ளுகிறார்களோ, எவர் ஒருவர் அந்த சங்க அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் திருக்கைலாய பதவி தருகின்றேன், அவர்கள் வேண்டியது அத்தனையும் தருகின்றேன் என்று சொல்லி அந்த சங்கசூடனுக்கு வரம் கொடுத்தார். அந்த நாள் கார்த்திகை சோமவாரம். இன்றைய நிகழ்வு 3 பீடத்தை கூட முழுசா முடிக்க முடியல. இருந்தாலும் நாளைய தினத்தில் மதுரையும் பதியினுடைய ஒரு சிலவற்றை பார்த்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து தலங்களினுடைய 51 சக்தி பீடங்களை பார்ப்போம் என்று கூறி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சொர்ணாம்பிகை உடனுரை காரணேஸ்வரரை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.